Hello. Is my screen visible? Okay, Sivadarshan sir. Yes, Thank ma'am. you. Okay, ma'am. Thank you, ma'am. கொஞ்சம் ஏர்லியராக வாங்க. ஏன்னா நீங்கள் லாஸ்ட்டாக ஜாயின் ஆகுறதுனால ஏர்லியராக வரவங்களும் பாதிக்கப்படுறாங்க இல்லையா? அதனால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து ஜாயின் ஆயிருங்க. 6:30னா 6:30க்கு ஜாயின் ஆயிருங்க. அப்படின்னா நம்ம நிறைய கொஷின்ஸ் டிஸ்கஷன் பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா கிளாஸ் எடுக்கிறதுக்கு மட்டும்தான் நமக்கு டைம் கரெக்டாக இருக்கும். அப்புறம் நீங்கள் டெஸ்ட் அப்போ தான் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ கிளாஸில் எதுவும் நம்மளால ப்ராக்டிஸ் பண்ண முடியாது. ஸோ ஏர்லியெல்லாம் ஜாயின் ஆகிட்டிங்கன்னா அந்த 2 hours ஒரு கிளாஸ் முடிச்சுட்டு நம்ம ஒரு 10 minutes வந்து கொஷின் டிஸ்கஸ் பண்ணலாம். அதனால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஜாயின் ஆயிருங்க. ஓகேவா? சரி, ஓகே. ஸோ இன்னைக்கு நம்ம 6th கிளாஸ் ஆஃப் யூனிட் 2ல இருக்கோம். தெர்மல் ஃபிசிக்ஸ் யூனிட் 2ல 6th கிளாஸ்ல இருக்கோம். ஸோ ஃபார் நம்ம 5 classes கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல கைனடிக் தியரி ஆஃப் கேஸஸ் பற்றி பார்த்தோம் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல கைனடிக் தியரி ஆஃப் கேஸஸ் பற்றி பார்த்தோம். அதனுடைய பாஸ்லேட்ஸ் என்ன, 10 பாஸ்லேட்ஸ் பார்த்தோமா? அதுக்கப்புறம் மீன் ஃப்ரீ பாத்னா என்னன்னு பார்த்தோம். மீன் ஃப்ரீ பாத்னா என்ன அப்படின்னு பார்த்தோம். அதுல வந்து அதனுடைய ஒன் ஆஃப் த ஒரு டாபிக்கா ப்ரௌனியன் மோஷன் பார்த்தோம் இல்லையா? ஸோ ப்ரௌனியன் மோஷன் வந்து நேற்று கிளாஸ்ல பார்த்தோம். மீன் ஃப்ரீ பாத்ல வந்து லாம்டாக்கு 3 ஃபார்முலாஸ் பார்த்தோம் இல்லையா? டென்சிட்டி வச்சு பார்த்தோம், நம்பர் டென்சிட்டி வச்சு பார்த்தோம், ப்ரெஷர் டெம்பரேச்சர் வச்சு பார்த்தோம், அதுக்கப்புறம் மாஸ் அண்ட் டென்சிட்டி வச்சு பார்த்தோம் இல்லையா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்தோம்? ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் பார்த்தோம். ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் PV is equal to nRT அப்படின்னு படித்தோம். அப்புறம் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். அது எப்படி மோனோஅட்டாமிக் எப்படி இருக்கும், டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் வந்து மோனோஅட்டாமிக் எப்படி இருந்துச்சு, டயட்டாமிக் எப்படி இருந்துச்சு, அதுலேயே 2 டிவிஷன் இருக்கும். ஹை டெம்பரேச்சர்ல எப்படி இருந்துச்சு, லோ டெம்பரேச்சர்ல எப்படி இருந்துச்சு. அப்புறம் ட்ரைஅட்டாமிக் மாலிகுல் அதில் லீனியருக்கு எப்படி இருந்துச்சு, நான் லீனியருக்கு எப்படி இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் நம்ம செகண்ட் கிளாஸ்ல பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் ஈக்குபார்ட்டேஷன் ஆஃப் எனர்ஜி பார்த்தோம். எனர்ஜி அசோசியேட்டட் வித் ஈச் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் எவ்வளோன்னு பார்த்தோம், 12 kT அப்படின்னு பார்த்தோம். அடுத்து தேர்ட் கிளாஸ் இங்கே எழுதுறேன். தேர்ட் கிளாஸ்ல என்ன பார்த்தோம்? மேக்ஸ்வெல் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் மாலிகுலர் ஸ்பீட் பார்த்தோம் இல்லையா? மாலிகுலர் ஸ்பீட் 3 ஸ்பீட் இருக்குன்னு பார்த்தோம். RMS, V average, அதுக்கப்புறம் மோஸ்ட் ப்ராபபிள் ஸ்பீட். ஸோ இது எல்லாத்துக்கும் ஃபார்முலா பார்த்தோம். இது எல்லாத்துக்கும் என்ன ரிலேஷன் அப்படின்றத பார்த்தோம். அப்புறம் மேக்ஸ்வெல் வந்து அது எப்படி ஸ்பீட் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. அதை வந்து பார்த்தோம். அந்த கிராஃப் வச்சு ஒரு 10 பாயிண்ட்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம் இல்லையா? இருக்கிறதுல ஹையஸ்ட் வெலாசிட்டி வந்து ரூட் மீன் ஸ்கொயர் தான் அப்படின்னு பார்த்தோம். லோவஸ்ட் வந்து மோஸ்ட் ப்ராபபிள் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இந்த மேக்ஸ்வெல் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் மாலிகுலர் ஸ்பீட் உள்ள கிராஃப்ல வந்து டாப் மோஸ்ட் அந்த பீக் எது அப்படின்னா மோஸ்ட் ப்ராபபிள் ஸ்பீட் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அதுதான் லோவஸ்ட் ஸ்பீட். ஆனால் அந்த பீக் வந்து மோஸ்ட் ப்ராபபிள் எங்கே இருக்கும் அப்படின்னு, இது வந்து டாப் பீக்ல இருக்கும் அப்படின்னா மோஸ்ட் ப்ராபபிள் ஸ்பீட்ல தான் இருக்கும் அப்படின்றத பார்த்தோம். அடுத்தது ஃபோர்த் கிளாஸ்ல என்ன பார்த்தோம்? அப்புறம் தேர்ட் கிளாஸ்ல இன்னொன்று பார்த்தோம், அட்டாமிசிட்டி பார்த்தோம் இல்லையா? அட்டாமிசிட்டி பார்த்தோம். ஸோ மோனோ அட்டாமிக் எப்படி இருக்கும், டயட்டாமிக் எப்படி இருக்கும், ட்ரைஅட்டாமிக் எப்படி இருக்கும், பாலிஅட்டாமிக் எப்படி இருக்கும் அப்படின்லாம் பார்த்தோம். அட்டாமிசிட்டி. ஸோ இது வந்து ஒரு ஒன் வேர்டு தான், நல்லா பார்த்தோன்னே நமக்கு தெரிஞ்சிடும். கண்டிப்பா இதுல இருந்து வரதுக்கான ப்ராபபிலிட்டி வந்து அதிகம். கண்டிப்பா இதுவும் இந்த ஸ்பீட்ல இருந்தும் வரும். ஓகேவா? அதையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபோர்த் கிளாஸ்ல என்ன பார்த்தோம்? ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி ஆஃப் கேசஸ் அது பார்த்தோம் இல்லையா? CP CV இது ரெண்டுக்குமான ரேஷியோ என்ன அப்படின்றத ஃபோர்த் கிளாஸ்ல பார்த்தோம். ஃபிஃப்த் கிளாஸ்ல என்ன பார்த்தோம்? மோனோஅட்டாமிக் கேசஸ், டயட்டாமிக் கேசஸ் அண்ட் ட்ரைஅட்டாமிக் கேசஸ் இது மூணுக்கும் CP, CV அண்ட் காமா. ஸோ இது எப்படி கால்குலேட் பண்றது அப்படின்னு பார்த்தோம். ஸோ இந்த 5 கிளாஸஸ்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சா இது வரைக்கும் பார்த்ததுல? ஏன்னா இது வரைக்கும் நம்ம பார்த்தது மெமரி பேஸ்டா பார்த்துருப்போம் இல்லையா? இதுக்கு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம கான்செப்ட் எடுத்துட்டு போற மாதிரி இருக்கும். இதுக்கப்புறம் பாக்குறது வந்து இதெல்லாம் எக்ஸ்பெரிமெண்ட்ஸா பார்ப்போம் ஒரு 3 கிளாஸ். ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் எப்படி பண்றது, அந்த எக்ஸ்பெரிமெண்ட் எப்படி பண்றது, எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி எப்படி ஒரு விஷயத்தை கால்குலேட் பண்றது, அந்த மாதிரி பார்ப்போம். ஸோ இது வரைக்கும் பார்த்தது ஒரு கிரைட்டீரியா. இனிமேல் பார்க்க போறது ஒரு கிரைட்டீரியா. இன்னும் ஒரு 3-4 கிளாஸ் பார்க்க போறது வந்து ஒரு கிரைட்டீரியா. 6th 7th 8th கிளாஸ் வரைக்கும்
9th கிளாஸ் வரைக்குமே வந்து உங்களுக்கு எக்ஸ்பெரிமெண்ட் பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பெர்ஃபார்ம் பண்ணி அதுல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இது வரைக்கும் எந்த டவுட் இல்லை அப்படின்னா நம்ம அடுத்த கேட்டகரிக்குள்ள என்டர் ஆயிடலாம். ஸோ எல்லாம் அமைதியா இருக்கீங்க. என்னால கமெண்ட் பார்க்க முடியல, அதனால எந்த டவுட்டும் இல்லை அப்படின்னு நான் அசியூம் பண்ணிட்டு நான் கிளாஸ்ல போறேன். சொல்லுங்க மேம். இந்த நம்ம ஐடியல் கேஸ் பார்த்தோம்ல மேம். ஆமா மேம். அதுல மட்டும் ஒரு சின்ன டவுட் இருக்கு மேம். இப்போ நம்ம ரியல் கேஸ்ல இருந்து நமக்கு ஐடியல் கேஸா அந்த பிஹேவியர் வந்து மாறுறதுக்கு டெம்பரேச்சர் வந்து ஹையா இருக்கணும், பிரஷர் லோவா இருக்கணும். ஆனா ஐடியல் கேஸ்க்கு வந்து நார்மலா பிரஷர் வந்து லோவா இருக்கும், டெம்பரேச்சர் வந்து ஹையா இருக்குமா? அந்த அதுல ஒரு சின்ன டவுட் இருக்கு மேம். இல்ல மேம் ஐடியல் கேஸ் அப்படினாலே ஹை பிரஷர் அண்ட் லோ டெம்பரேச்சர் தான். லோ டெம்பரேச்சர். எஸ் மேம். ஐடியல் கேஸ் அப்படினா இதுக்கு ரெண்டு கேரக்டரிஸ்டிக்ஸ் தான், ஹை டெம்பரேச்சர். ஆனா நீங்க வந்து ஐடியல் டு ரியலா சேஞ்ச் ஆகுறதுக்கு டெம்பரேச்சர் வந்து கம்மியா இருக்கணும், பிரஷர் அதிகமா இருக்கணும், அப்படிதானே மேம்? இருங்க மேம் ஒரு நிமிஷம். லோ பிரஷர் இந்த கான்செப்ட் உங்களுக்கு கிளியரா இருக்குல்ல மேம்? அது ஓகே மேம். ஐடியல் கேஸ்னா கண்டிஷன் தெரியுது. எஸ் மேம். கண்டிஷன் தெரியுதுங்களா? இப்போ ரியல் கேஸ ஐடியல் கேஸா மாத்தணும், ஐடியல் கேஸ ரியல் கேஸா மாத்தணும். இதுதான் நம்மளுடைய டாஸ்க் இல்லீங்களா? சோ அப்ப ஐடியல் கேஸ் தான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் வந்து ரியல் கேஸ் ஐடியல் கேஸா நம்ம கன்வெர்ட் பண்ணனும் அப்படினா நம்ம என்ன பண்ணனும்? இதுக்கு அப்ப என்ன இதுக்கு ஆப்போசிட்டா இருக்கும் இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ். டெம்பரேச்சர் வந்து லோவா இருக்கும், பிரஷர் வந்து ஹையா இருக்கும். எதுக்கு? ரியல் கேஸ்க்கு. ஓகேங்களா? அப்ப நம்ம இத வந்து ஐடியல் கேஸா மாத்தணும்னா என்ன பண்ணணும்? இந்த டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணணும், லோவா இருக்கிற டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணணும், பிரஷரை குறைக்கணும். அப்படி பண்ணா மட்டும்தான் இந்த ரியல் கேஸ் ஐடியல் கேஸா மாறும். சோ இப்போ ஐடியல் கேஸ் ரியலா மாத்துறதுக்கு அப்படியே ரிவர்ஸா பண்ணும். இது ஆல்ரெடி ஹை டெம்பரேச்சர்ல இருக்கும், பிரஷர் வந்து அத லோவா மாத்துவோம், பிரஷரை அதிகமா மாத்துவோம். கன்வெர்ட் பண்றதுக்கு டெம்பரேச்சரை குறைக்கணும், பிரஷரை அதிகப்படுத்தணும். புரிஞ்சுதுங்களா மேம்? எஸ் மேம். அந்த ஒரு கிளாரிஃபிகேஷன் தான் மேம் கண்டிஷன்ல. ஓகே மேம். ஓகே மேம். ஓகே थैंक यू. ஒன் மோர் டைம் கொஞ்சம் ரிப்பீட் பண்ணுங்க மேம். இது மேம் ரியல் கேஸ் டு ஐடியல் கேஸ் இது கான்செப்ட் ஒரு வாட்டி ரிப்பீட் பண்ணுங்க மேம். ஓகே மேம். ஓகே நான் நோட் ஆன் வெச்சு ஐடியல் கேஸ் அப்படின்னா டெம்பரேச்சர் ஹையா இருக்கணும், பிரஷர் லோவா இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஐடியல் கேஸ் கூடிய பிஹேவியர். அப்போ ரியல் கேஸை நம்ம ஐடியல் கேஸா மாத்தணும்னா இந்த பிஹேவியரை நம்ம கொண்டு வரணும். ஓகேங்களா? அப்ப நமக்கு ரியல் கேஸ்க்கு என்ன பிஹேவியர்னு தெரியணும். ரியல் கேஸ்க்கு டெம்பரேச்சர் லோவா இருக்கும், பிரஷர் ஹையா இருக்கும். ஓகேங்களா? இப்ப நம்ம என்ன பண்ணணும்? இந்த டெம்பரேச்சரை குறைக்கணும். குறைச்சாதான் டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணணும் இல்லைங்களா? இங்க கம்மியா தானே இருக்கு, அப்ப டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணணும். பிரஷர் அதிகமா இருக்கு, அதை என்ன பண்ணணும்? நம்ம குறைக்கணும். சோ இது ரெண்டையும் பண்ணும்போது இந்த ரியல் கேஸ் என்ன ஆகிரும்? ஐடியல் கேஸா மாறிடும். டெம்பரேச்சரை ரைஸ் பண்ணணும், பிரஷரை ரெடியூஸ் பண்ணணும். புரியுதுங்களா? இதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட் அப்படியே ஐடியல் கேஸ் டு ரியல் கேஸ். ஐடியல் கேஸ ரியல் கேஸா மாத்தணும் அப்படின்னா அப்ப ஐடியல் கேஸோட பிஹேவியர் என்ன? டெம்பரேச்சர் ஹையா இருக்கும், பிரஷர் லோவா இருக்கும். ஓகேங்களா? இப்போ ஐடியல் கேஸை ரியல் கேஸா கன்வெர்ட் பண்ணணும்னா ரியல் கேஸினுடைய பிஹேவியர் நமக்கு என்னன்னு தெரியும். என்னது? டெம்பரேச்சர் கம்மியா இருக்கணும், பிரஷர் அதிகமா இருக்கணும். ஆமா தானே? ரியல் கேஸ் தான் நம்ம நார்மலா நம்மள சுத்தி இருக்க கேஸ்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து ஹை டெம்பரேச்சர்ல இருந்து அது நம்மள வந்து சுற்றாதா, நம்மளால அது பிரீத் பண்ணவே முடியாது தானே. சோ அதை வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த பாயிண்ட் வந்து உங்களுக்கு ஞாபகம் வந்துடும், டெம்பரேச்சர் வந்து லோவா இருக்கணும் அப்படின்னு. அப்ப ஐடியல் கேஸை ரியல் கேஸா கன்வெர்ட் பண்றதுக்கு நான் என்ன பண்ணணும்? டெம்பரேச்சரை குறைக்கணும், பிரஷரை இன்க்ரீஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஆர் யூ ஆல் கிளியர்? ஓகே மேம். கிளியர் மேம். ஓகே. ஸோ இந்த மாதிரி டவுட் இருந்ததுன்னா அப்பப்போவே கேட்டுக்கோங்க, அப்படின்னா தான் கிளாஸ் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சரி, ஓகே. இன்னைக்கு கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நம்ம 6th கிளாஸில் இருக்கோம். இன்னும் ஒரு 4 கிளாஸ் ஃபுல்லாக எக்ஸ்பெரிமெண்ட்ஸாக தான் பார்ப்போம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நம்ம லோயர் கிளாஸ்லேயே நமக்கு தெரியும்ல, சயின்ஸில் வந்து எக்ஸ்பெரிமெண்ட்லாம் படிக்கிறது நமக்கு ஈஸியாக இருக்கும். அதை வந்து எக்ஸாமில் நம்ம அந்த கொஸ்டின் அட்டன் பண்ணும் பொழுது ஃபுல் மார்க் கிடைக்கும். ஏன்னா அதுக்கு பிரின்சிபல் எழுதுவோம், அப்பாரட்டஸ் ரெக்யூர் எழுதுவோம், அந்த அப்பாரட்டஸ் வந்து ட்ரா பண்ணுவோம், அதுக்கப்புறம் அந்த ப்ரொசீஜர் என்னன்னு எழுதுவோம், அதுல இருந்து என்ன ரிசல்ட்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம், ஃபைனலி கன்க்ளூஷன் வந்து சொல்லுவோம். ஸோ இதை பார்த்தோன்னே நமக்கு ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க இல்லையா? ஸோ அதே கேரக்டரிஸ்டிக்ஸ் தான் இங்கேயும் நம்ம ஃபாலோ பண்ண போறோம். என்ன பண்ண போறோம்? ஒவ்வொரு எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கும் ஒரு
ஒரு ஆப்ஜெக்டிவ்ஸ் இருக்கும் இல்லையா? எந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாலும் அதுக்கு ஒரு நோக்கம் அப்படின்னு ஒன்று இருக்கும் இல்லையா? ஒரு ஆப்ஜெக்டிவ் இருக்கும். அதுக்கப்புறம் அதை என்ன பிரின்சிபலை ஃபாலோ பண்ணுது, அதுல என்ன நடக்குது, என்னென்ன அப்பாரட்டஸ் வேணும், என்ன மாதிரியான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் அதுக்கு தேவைப்படுது, அதுக்கப்புறம் அதுக்கு என்ன ஃபார்முலா இருக்கு, அதன் மூலியமா நம்ம இது எப்படி நமக்கு தேவையானதை கால்குலேட் பண்ண போறோம், ஃபைனலா இதுல இருந்து என்ன கன்க்ளூட் பண்ண போறோம் அப்படிங்கிறது தான் ஒவ்வொரு எக்ஸ்பெரிமெண்ட்டினுடைய பர்பஸ்மே. ஸோ அதே மாதிரி தான் நம்ம இந்த கிளாஸ்லயும் 3 எக்ஸ்பெரிமெண்ட் பார்க்க போறோம். எதுக்கு இந்த 3 எக்ஸ்பெரிமெண்ட் பார்க்கணும் அப்படின்னா, நம்மளுடைய சிலபஸ்ல என்ன இருக்கு, எக்ஸ்பெரிமெண்டல் டிட்டர்மினேஷன் ஆஃப் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் அண்ட் கான்ஸ்டன்ட் வால்யூம். ஸோ இந்த டாபிக் வந்து நம்மளுடைய சிலபஸ்ல இருக்கு. இதுல வந்து ஸ்பெசிஃபிக்கா உங்களுக்கு கொடுக்கல ஜோலிஸ் கலோரிமீட்டர், ரெக்னால்ட் மெத்தட், அப்புறம் ஜூல் தாம்சன் இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்பெசிஃபை பண்ணி கொடுக்கல. ஸோ இருக்கிறதுலே மோஸ்ட் இம்பார்ட்டன்டான ஒரு ஒரு எல்லா கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணி எல்லா டிராபேக்கையும் ஓவர் கம் பண்ணி நமக்கு வர ஒரு நல்ல ரிசல்ட் கொடுத்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் இருக்கும் இல்லையா, அது ரெண்டும் தான் இந்த ஜோலிஸ் கலோரிமீட்டரும் ரெக்னால்ட் மெத்தடும். ஸோ இதை கால்குலேட் பண்றதுக்கு இந்த 2 மெத்தட் மட்டும்தான் இருக்கா? இப்போ ஸ்பெசிஃபிக் கெப்பாசிட்டி அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷருக்கு வந்து ரெக்னால்ட் யூஸ் பண்ணுவோம், கான்ஸ்டன்ட் வால்யூம்க்கு வந்து ஜோலிஸ் கலோரிமீட்டர் யூஸ் பண்ணுவோம். அப்போ இது 2 மட்டும்தான் இருக்கா அப்படின்னா இல்ல, நிறைய மெத்தட்ஸ் வந்து இருக்கு, நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிருப்பாங்க. அதுல எல்லா டிராபேக்கையும் ஓவர் கம் பண்ணி ரொம்ப யூஸ் அண்ட் ஃப்ரெண்ட்லியா நம்ம லேப்ல வந்து பண்ணி பாக்குறப்போ ரொம்ப யூஸ் அண்ட் ஃப்ரெண்ட்லியா இருக்கக்கூடிய 2 எக்ஸ்பெரிமெண்ட் தான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ இதுல வந்து அட்வான்டேஜஸ் வந்து அதிகம் அதனுடைய டிராபேக்ஸை விட மற்ற எல்லா மெத்தட்ஸை கம்பேர் பண்றப்போ. அதனாலதான் நம்ம சிலபஸ்ல கொடுத்துருக்க இந்த டாபிக்ல இந்த 2ஐயும் வந்து நம்ம ஸ்பெசிஃபை பண்ணி படிப்போம். ஓகேவா? அப்போ இதுல வந்து மற்ற மெத்தட்ஸ் கேட்க மாட்டாங்களா அப்படின்னா அதுக்கு சான்ஸ் லெஸ் தான். ஆனா கேட்கறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கு, ஆனா அப்படி கேட்க மாட்டாங்க. ஏன்னா அதெல்லாம் ஒரு நிறைய டிராபேக்ஸ் இருக்கு இல்லையா, எக்கச்சக்கமான மெத்தட்ஸ் இருக்கு, அதுல டிராபேக்ஸ் இருக்கு, அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி வரதுனால இதுதான் மெயின் மெத்தட். இப்போ சிபி கண்டுபிடிக்கிறதுக்கு மெயின் மெத்தட் எது அப்படின்னா ரெக்னால்ட்ஸ் தான். சிவி கண்டுபிடிக்கிறதுக்கு எது மெயின் மெத்தட்னா ஜோலிஸ் கலோரிமீட்டர் தான். அதனால நம்ம அந்த 2ஐயும் நம்ம பார்க்க போறோம். அண்ட் அடிஷனலா ஜூல் தாம்சன் எஃபெக்ட் அப்படின்னா என்னன்னு பார்க்க போறோம். ஏன்னா நாளைக்கு கிளாஸ்ல அது டீடைல்டா பார்ப்போம். இன்னைக்கு கிளாஸ்ல வந்து அது ஜஸ்ட் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஏன் அப்படின்னா இந்த ஜூல் தாம்சன் எஃபெக்டை ஒரே நாளையில நாளைக்கு படிக்கிறதுன்றது வந்து கொஞ்சம் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது கஷ்டமா இருக்கும். ஸோ நம்ம படிக்கிறத தாண்டி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா தானே நம்ம மைண்ட்ல ஞாபகம் இருக்கும். அதனால ஒரு ஓவர்வியூக்காக இன்னைக்கு ஸ்லைட்ல அதை கொடுத்துருக்கேன். ஓகேவா? இன்னைக்கு கான்செப்ட் என்ன, எக்ஸ்பெரிமெண்டல் டிட்டர்மினேஷன் ஆஃப் ஸ்பெசிஃபிக் கெப்பாசிட்டி அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் அண்ட் கான்ஸ்டன்ட் வால்யூம். ஸோ கான்ஸ்டன்ட் ப்ரெஷர்லயும் வால்யூம்லயும் நம்ம ஸ்பெசிஃபிக் ஹீட்டை வந்து டிட்டர்மைன் பண்ண போறோம். ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம எந்த மாதிரியான டாபிக்ஸ்லாம் பார்க்க போறோம் அப்படிங்கறத ஒரு 8 கேட்டகரியா நான் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் ஸ்பெசிஃபிக் ஹீட்னா என்ன அப்படின்னு ஒரு ஓவர்வியூ பார்த்துட்டு ஜாலிஸ் டிஃபரன்ஷியல் ஸ்டீம் கலோரிமீட்டரை பத்தி பார்ப்போம். அதனுடைய ஃபுல் நேம் ஜாலிஸ் கலோரிமீட்டரோட ஃபுல் நேம் என்ன அப்படின்னா டிஃபரன்ஷியல் ஸ்டீம் கலோரிமீட்டர். ஓகேவா? ஸோ அதுல இருந்து நம்ம சிவி கால்குலேட் பண்ணுவோம். சிவி கால்குலேட் பண்றதுக்கு நமக்கு என்னென்ன அப்பாரட்டஸ், நம்ம எந்த மாதிரியான மெத்தட்ஸ் வந்து யூஸ் பண்றோம், ஸோ என்ன மாதிரி ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி நமக்கு ஃபைனலா சிவி கிடைக்குது அப்படின்றத பார்ப்போம். அடுத்தது ரெக்னால்ட்ஸ் மெத்தட். ரெக்னால்ட்ஸ் மெத்தட்னா என்ன அப்படின்னு பார்த்துட்டு அதுல இருந்து எப்படி சிபி கால்குலேட் பண்றோம், அதுக்கான ஃபார்முலா என்ன, ப்ரொசீஜர் என்ன அப்படின்றத பார்ப்போம். ஃபைனலா ஜூல் தாம்சன் எஃபெக்ட். இது வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எஃபெக்ட். ஓகேங்களா? ரொம்ப ஒரு தெர்மோடைனமிக்ஸ்ல ஒரு மைல்ஸ்டோன் மாதிரி இந்த ஜூல் தாம்சன் எஃபெக்ட். நீங்க லோயர் கிளாஸ்ல இருந்து பார்த்துட்டு இருந்திருப்பீங்க இந்த பேரை, ஜூல் தாம்சன் எஃபெக்ட், ஜூல் தாம்சன் எஃபெக்ட். ஸோ அதனுடைய ஓவர்வியூ ஒரு தடவை இன்னைக்கு பார்ப்போம். ஃபைனலா இதனுடைய அப்ளிகேஷன்ஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்துட்டு இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படின்றது ஒரு சம்மரி பார்ப்போம். ஸோ இப்படிதான் அந்த ஃப்ளோ ஆஃப் த கிளாஸ் இருக்கும் இன்னைக்கு. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் டாபிக் ஸ்பெசிஃபிக் கெப்பாசிட்டி. ஆல்ரெடி நமக்கு நல்லா தெரியும் இல்லையா? ஸோ ஒரு டிகிரி செல்சியஸ் அப்படின்னா 1 கெல்வின் ஒரு சப்ஸ்டன்ஸை வந்து நம்ம ரைஸ் பண்றதுக்கு நமக்கு தேவைப்படுற ஹீட் எனர்ஜி வந்து ஜென்ரலா ஹீட் கெப்பாசிட்டி. அதுவே 1 கிலோகிராம் ஆஃப் சப்ஸ்டன்ஸை வந்து 1 டிகிரி செல்சியஸ் ரைஸ் பண்றதுக்கு நமக்கு எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி தேவைப்படுதோ அதுதான் வந்து நமக்கு ஸ்பெசிஃபிக் கெப்பாசிட்டி. அதுதானே ஸ்பெசிஃபிக் கெப்பாசிட்டிக்கான டெஃபினேஷன். ஸோ த அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி ரெக்யர்ட் டு ரைஸ் த டெம்பரேச்சர் ஆஃப் 1 கிலோகிராம் ஆஃப் சப்ஸ்டன்ஸ். ஸோ இந்த வார்த்தை வந்து ரொம்ப முக்கியம். 1 கிலோகிராம் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் பை 1 டிகிரி செல்சியஸ் அல்லது 1 கெல்வின். அந்த ஹீட் எனர்ஜி தான் நமக்கு என்னது ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி. ஸோ இதுல வந்து 2 கேட்டகரி பார்த்தோம் இல்லையா? சி வந்து 2 கேட்டகரியில பார்த்தோம். ஒன்னு சிபி, இன்னொன்னு வந்து சிவி. ஸோ சிபியில என்ன நடக்கும், சிவில என்ன நடக்கும் ஞாபகம் இருக்கா? ஸோ இப்போ நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு லேட் ஆனதுனால நானே சொல்லிடுறேன், நீங்க ஞாபகப்படுத்தி பாருங்க. ஓகேவா? ஸோ சிபியில வந்து 2 ஒர்க் நடக்கும். ஒன்னு வந்து இன்டர்னல் எனர்ஜி வந்து இன்க்ரீஸ் ஆகும், தட் இஸ் டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இன்னொன்னு வந்து அந்த கேஸ் எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ அப்போ ஒர்க் வந்து இங்க ப்ரெசென்ட் ஆயிருக்கும், ஒர்க் வந்து நடந்திருக்கும். வேற சிவில நம்ம அப்ளை பண்ற ஹீட் அந்த
கேஸோட இன்டர்னல் எனர்ஜியை மட்டும்தான் இன்க்ரீஸ் பண்ணுமே தவிர, தட் இஸ் டெம்பரேச்சர் மட்டும்தான் இன்க்ரீஸ் பண்ணுமே தவிர அந்த கேஸை எக்ஸ்பேண்ட் பண்ணாது. அதனால இங்க ஒர்க் வந்து நடக்காது. இங்க ஒர்க் நடக்கிறதுனால சிபிக்கு வந்து அதிகமான ஹீட் வந்து தேவைப்படும். இட் ரெக்வயர்ஸ் மோர் ஹீட். ஏன் அப்படின்னா அது ஒர்க் பண்றதுனால. ஆனா சிவி வந்து அவ்வளோ ஹீட் எதுக்கு தேவைப்படாது. இட் ரெக்வயர்ஸ் லெஸ் ஹீட், லெஸ் அமௌண்ட் ஆஃப் ஹீட் இட் ரெக்வயர்ஸ். ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளுடைய டிஃப்ரென்ஸ். இப்போ இந்த சிபிக்கும் சிவிக்குமான ரிலேஷனை சொன்னது யாரு? மேயர். ஸோ அதனால இந்த ரிலேஷன் பேர் என்ன? மேயர்ஸ் ரிலேஷன். ஸோ இந்த சிபியும் சிவிக்குமான டிஃப்ரென்ஸ் தான் வந்து நமக்கு யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட். அதனுடைய வேல்யூ என்ன நமக்கு நல்லாவே தெரியும். ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? 8.314 ஜூல் பெர் மோல் கெல்வின். ஸோ இதுதான் வந்து யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்டோடைய வேல்யூ. ஸோ சிபியும் சிவிக்குமான டிஃப்ரென்ஸ் நம்ம எடுத்தோம் அப்படின்னா அது வந்து யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட் அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மேயர் சொல்லியிருக்காங்க. ஸோ அதான் இங்கே கீ ரிலேஷன் சொல்லிட்டு உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். இது வந்து ஐடியல் கேஸ்க்கு மட்டும்தானா அப்படின்னா கிடையாது. ரியல் கேஸ்க்கும் இது அப்ளை ஆகும். ஸோ போத் ஐடியல் கேஸ் அண்ட் ரியல் கேஸ். ஆனா ஃபர்ஸ்ட் மேயர் கொடுக்கும்போது எதுக்கு கொடுத்தாங்க அப்படின்னா ஐடியல் கேஸ்க்கு தான். ஆனா இது ரெண்டுக்குமே அப்ளை ஆகும். ஓகேவா? ரியல் கேஸ்க்கும் அப்ளை ஆகும் பிளஸ் ஐடியல் கேஸ்க்கும் அப்ளை ஆகும். ஓகேவா? இது வந்து உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் மாதிரி டைப் கொஸ்டின்ல கேட்பாங்க. இப்போ ஏல வந்து ஐடியல் கேஸ் இந்த மேயர்ஸ் ரிலேஷன் வந்து எதுக்கு அப்ளை ஆகும்னு கேட்டுட்டு ஏ ஆப்ஷன்ல வந்து ஐடியல் கேஸ்னு கொடுத்துட்டு பி ஆப்ஷன்ல வந்து ரியல் கேஸ்னு கொடுத்துட்டு சில வந்து நன்னு கொடுத்துட்டு டில வந்து போத் ஏ அண்ட் பி அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க எதை செலக்ட் பண்ணணும்? போத் ஏ அண்ட் பி தான் செலக்ட் பண்ணணும். ஏன்னா இட் அப்ளைஸ் டு போத் ஐடியல் கேஸ் அண்ட் ரியல் கேஸ். ஓகேவா? ஸோ இந்த ஸ்லைடில் உங்களுக்கு எந்த டவுட்டும் இல்லைல்ல? வாட் இஸ் ஸ்பெசிஃபிக் ஹீட் அப்படின்றத ஒரு தடவை ரீகால் பண்ணோம். இப்போ கான்ஸ்டன்ட் வால்யூம்ல என்ன நடக்குதுன்னு பார்த்தோம், கான்ஸ்டன்ட் ப்ரெஷர்ல என்ன நடக்குது அப்படின்றத பார்த்தோம். அப்புறம் இதுக்கான ரிலேஷன் வந்து மேயர்ஸ் ரிலேஷன், அதை பார்த்தோம். அவ்வளவுதான். அடுத்தது நம்ம டாபிக் உள்ளார போயிடலாம். ஜோல் இஸ் டிஃபரன்ஷியல் ஸ்டீம் கலோரிமீட்டர். ஸோ இந்த வேர்ட்ல இருந்தே நமக்கு தெரியும் என்ன இருக்கு, இங்க ஒரு ஸ்டீம் அப்படின்ற வேர்டு இன்க்ளூட் ஆயிருக்கு. அப்போ இங்க கண்டிப்பா ஸ்டீமோட ரோல் வந்து இருக்கும். அடுத்து கலோரிமீட்டர் இருக்கும். கலோரிமீட்டர்னா என்ன? ஒரு தெர்மல் ரியாக்ஷன் நடக்கிறப்போ அல்லது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கிறப்போ அதுல எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் ஹீட் வந்து அப்சர்வ் ஆயிருக்கு, எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் ஹீட் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்றத கால்குலேட் பண்றதுக்காக நமக்கு யூஸ் பண்ற அப்பாரட்டஸ் தான் கலோரிமீட்டர். இல்லையா? நம்ம லேப்ல எல்லாம் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிருப்போம். நீங்க பிசிக்ஸ் மேஜரா இருந்தாலுமே கெமிஸ்ட்ரியில அலைட்ல படிச்சிருப்பீங்க. கண்டிப்பா கலோரிமீட்டர் படிக்காம நீங்க வந்திருக்கவே மாட்டீங்க, எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாம வந்திருக்கவே மாட்டீங்க. ஸோ அப்ப கலோரிமீட்டருடைய ஒரு பர்பஸ் என்ன அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஹீட் வந்து ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ல அப்சர்வ் ஆயிருக்கு, எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஹீட் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்றத கால்குலேட் பண்றதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ற அப்பாரட்டஸ். ஓகேவா? அதுதான் வந்து கலோரிமீட்டர். இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போறோம், சிவியை மெஷர் பண்ண போறோம். ஸோ இந்த டைட்டில பார்த்தோன்னே நமக்கு 2 பாயிண்ட் கிடைச்சிச்சு. ஸ்டீம் யூஸ் பண்ண போறோம், கலோரிமீட்டர் யூஸ் பண்ணி மெஷர் பண்ண போறோம் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிச்சு. எதை கால்குலேட் பண்ண போறோம்? இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜோலிஸ் அப்படின்னா சிவி அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ நம்ம எக்ஸாம் கிளியர் பண்ணி அடுத்த ஸ்டேஜ் என்னது, சிவிக்கு தானே போவோம். அப்படி சிவிக்கு போகும்போது நம்ம எப்படி போவோம், ஜாலியா போவோம் இல்லையா? அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஜோலிஸ் அப்படின்னா என்னது, சிவி அப்படின்னு அர்த்தம். சிவிக்கு போகும்போது எப்படி போவோம், ஜோலியா போவோம். அதனால சிவி எதுக்கு யூஸ் பண்றது, சிவியை கால்குலேட் பண்றதுக்கு யூஸ் பண்ற எக்ஸ்பெரிமெண்ட் என்ன அப்படின்னு கேட்டா ஜோலிஸ் டிஃபரன்ஷியல் ஸ்டீம் கலோரிமீட்டர் நீங்க சூஸ் பண்ணணும். ஓகேவா? உங்களுக்கு இது கேட்கறதுக்கு லெஸ் சான்ஸ் தான் இருந்தாலும் சிபி சிவி, ஏன்னா உங்களுக்கு எக்ஸ்பெரிமெண்டல் டிட்டர்மினேஷன் ஆஃப் சிபி சிவி கொடுத்துருக்கிறதுனால சொல்றேன். ஓகேவா? இது கேட்கறதுக்கும் சான்ஸ் இருக்கு. என்ன சான்ஸ் இருக்கு, சிவியை கால்குலேட் பண்றதுக்கு எந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து பெர்ஃபெக்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன் கொடுத்து கேட்பாங்க. அப்ப ஜோலிஸ் எக்ஸ்பெரிமெண்ட் அதுல இருந்துச்சு அப்படின்னா நீங்க ஜோலிஸ் தான் டிக் பண்ணணும். ஓகேவா? சரி, ஓகே. இந்த ஜோலிஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ல ஒரு நிமிஷம். ஓகே. இது ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சது யாரு? ஹூ இன்வென்டட் ஜோலிஸ் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னா ஜோலி. அதனாலதான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கும் பேரு ஜோலிஸ் டிஃபரன்ஷியல் ஸ்டீம் கலோரிமீட்டர்னு பேர் வச்சிருக்காங்க. ஓகேவா? இப்ப ஜோலி தான் இதை கண்டுபிடிச்சாங்க. இந்த இயர்லாம் அவ்வளவு இம்பார்ட்டன்ட் இல்ல, நீங்க கான்டென்ட்டை மட்டும் கவனிச்சுட்டு வாங்க. இதனுடைய பர்பஸ் என்ன அப்படின்னா சிவியை மெஷர் பண்றதுக்காக, ஒரு கேஸோட சிவி ஸ்பெசிஃபிக் ஹீட்டட் கான்ஸ்டன்ட் வால்யூமை மெஷர் பண்றதுக்காக இதை யூஸ் பண்றோம். இதுல வந்து எந்த ஒரு இன்டைரக்ட் மெத்தடுமே கிடையாது. டைரக்டா நம்ம ஃபார்முலா, டைரக்ட்லினா என்ன அர்த்தம், ஒரு ஃபார்முலா வச்சு டைரக்டா கால்குலேட் பண்ணிடுவோம்னு அர்த்தம். அதை இந்த மெத்தடை எடுத்துட்டு போய் அதை இன்னொரு மெத்தட்ல சப்ஸ்டியூட் பண்ணி அந்த மாதிரிலாம் இல்லாம இந்த ஒரே மெத்தட்லயே ஃபார்முலா யூஸ் பண்ணி டைரக்டா நம்ம சிவியை கால்குலேட் பண்ணிடுவோம். அதனாலதான் இதை என்ன சொல்லியிருக்காங்க, டைரக்ட்லி மெஷர்ஸ் சிவி ஆஃப் கேசஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஜோலிஸ்ன்றவங்க இதை கண்டுபிடிச்சாங்க. செகண்ட், இதனுடைய பர்பஸ் என்ன, சிவியை கண்டுபிடிக்கிறது. சிவி ஆஃப் கேசஸ், ஸ்பெசிஃபிக் ஹீட்டட் கான்ஸ்டன்ட் வால்யூம் ஆஃப் கேசஸ் வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக நமக்கு யூஸ் பண்றது தான் இந்த அப்பாரட்டஸ்.
இந்த எக்ஸ்பெரிமெண்ட். ஓகே. ஸோ இதனுடைய அட்வான்டேஜ் வந்து நான் ஏன் முன்னாடியே கொடுத்துருக்கேன் அப்படின்னா, நான் சொன்னேன் இல்லையா, இதுல நிறைய ட்ராபேக்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி பண்ண எக்ஸ்பெரிமெண்ட்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்திருக்கு. இது என்ன பண்ணிருக்கு அப்படின்னா, இது ஒரு ஷாம்பர்ல வச்சிருப்பேன். ஆக்சுவலி இந்த எக்ஸ்பெரிமெண்ட் ஃபுல்லாவே ஒரு ஸ்டீம் சாம்பர்ல தான் நடக்கும். ஓகேவா? சாம்பர் அப்படின்னா என்ன, அது ஒரு ஒரு பாக்ஸ் மாதிரி அர்த்தம் இல்லையா? ஸோ அந்த சாம்பருக்குள்ளார தான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் நடக்கிறதுனால எக்ஸ்டர்னல் ஹீட் லாஸ் வந்து இதுல இருக்காது. இந்த சாம்பர்ல இருந்து ஹீட் வந்து வெளியில போய் லாஸ் ஆகாது. ஓகேவா? ஹீட் லாஸ் வந்து இல்ல. நோ ஹீட் லாஸ். ஏன்னா இந்த சாம்பருக்கு வெளியில ஹீட் வந்து போகாது. அதனால இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல இருந்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும் பொழுது இந்த அப்பேரட்டஸ்ல இருந்து எந்த ஒரு ஹீட்மே வெளியில போகாது. அப்ப நமக்கு அக்யூரேட்டா ரிசல்ட் கிடைக்கும். அதுதான் இதனுடைய ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஓகேவா? ஸோ எக்ஸ்டர்னல் ஹீட் லாஸ் இல்லாதனால நமக்கு பெர்ஃபெக்ட்டா அக்யூரேட்டா ஆன்சர் கிடைக்கும். ஏன்னா அந்த ஹீட் எல்லாமே இந்த சாம்பருக்குள்ளாரையே இருக்கும். ஓகேவா? ஸோ அதான் இதனுடைய அட்வான்டேஜா ஃபர்ஸ்ட்லேயே கொடுத்துருக்காங்க. ஸ்டீம் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், 100 டிகிரி செல்சியஸ்ல தான் நமக்கு வாட்டர் என்ன ஆகும், பாயில் ஆக ஆரம்பிக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம், வாட்டர் இஸ் கன்வெர்டட் இன்டு வேப்பர் அட் 100 டிகிரி செல்சியஸ் இல்லையா? வாட்டர் இஸ் கன்வெர்டட் இன்டு வேப்பர் அட் 100 டிகிரி செல்சியஸ். ஸோ 100 டிகிரி செல்சியஸ்க்கு அப்புறம் என்ன நடக்கும்? யாருக்காவது ஐடியா இருக்கா? 100 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் தான் நம்ம படிக்கிறோம். இதுக்கப்புறம் என்ன நடக்கும் வாட்டருக்கு? ஸ்டீம் ஆயிரும் மேம். வெரி குட் மேம், வெரி குட். ஸோ என்டையர் வாட்டரும் என்ன ஆயிடும் அப்படின்னா 100 டிகிரி செல்சியஸ்ல ஸ்டீம் ஆயிரும். அப்ப என்டையர் வாட்டரும் ஸ்டீம் ஆகிற அளவுக்கு, வேப்பர் ஆகிற அளவுக்கு இந்த டெம்பரேச்சர் என்ன ஆகாது, மாறவே மாறாது. ஓகேங்களா? இது எவ்வளோ நேரம் வந்து இது ஸ்டீம் ஆகிறதுக்கு எடுத்துக்கிட்டாலும், இது வேப்பர் ஆகிறதுக்கு எடுத்துக்கிட்டாலும், வாட்டர் வந்து ஃபுல்லா கேஸா மாறுற அளவுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்கிட்டாலும் அவ்வளோ நேரமும் இந்த டெம்பரேச்சர் எப்படி இருக்கும், 100 டிகிரி செல்சியஸ்ல தான் இருக்கும். அதே மாதிரி வாட்டர் வந்து ஐஸா கன்வெர்ட் பண்ணலாமா? வாட்டர் வந்து ஐஸா கன்வெர்ட் பண்ணலாம். அப்போ ஐஸ் வந்து ஃபுல்லா உருகி வாட்டர் ஆகுற அளவுக்கு அது 0 டிகிரி செல்சியஸ்ல தான் இருக்கும். எவ்வளோ நேரம், எவ்வளோ பெரிய ஐஸா இருந்தாலும் அது ஃபுல்லா கன்வெர்ட் ஆகி வாட்டர் ஆகுற வரைக்கும் அதனுடைய டெம்பரேச்சர் வந்து 0 டிகிரி செல்சியஸ்ல தான் இருக்கும். அதே மாதிரி தான் ஃபுல் வாட்டரும் வேப்பரா கன்வெர்ட் ஆகுற வரைக்கும் அந்த டெம்பரேச்சர்ல எந்த சேஞ்சுமே இருக்காது. இட் வில் பி அட் 100 டிகிரி செல்சியஸ். ஓகேவா? அது வந்து கண்டிப்பா நீங்க நோட் டவுன் பண்ணிக்கலாம். ஸ்டீம் எந்த டெம்பரேச்சர்ல இருக்கும் அப்படின்னா 100 டிகிரி செல்சியஸ்ல தான் இருக்கும். ஓகே. அடுத்தது இப்ப அப்பேரட்டஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது ஒரு ஸ்டீம் சாம்பர். ஸ்டீம் சாம்பர் அப்படின்னா ஒரு பாக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த பாக்ஸ்ல 2 ஸ்பியர் இருக்கு. அந்த 2 ஸ்பியரும் எப்படி இருக்கு அப்படின்னா ஐடென்டிக்கலா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இது வந்து 5 கிலோகிராம் அளவுக்கு மாஸ் இருக்கிற ஏதாவது ஒரு பொருளை கண்டைன் பண்ணி வைக்க முடியும், இதுக்குள்ள போட்டு வைக்க முடியும் அப்படின்னா, இதையும் அதே மாதிரி 5 கிலோகிராம் அளவுல பொருளை வந்து போட்டு வைக்க முடியும். இதுல வந்து 6 கிராம் 7 கிலோகிராம் அந்த மாதிரிலாம் இந்த வேரியேஷனே இருக்காது. ரெண்டும் ஐடென்டிக்கலா ஒரே மாதிரி. இது எப்படி இருக்கோ அதுவும் அப்படியே இருக்கும். ஓகேவா? ஐடென்டிக்கல் அப்படின்னா அதுதானே அர்த்தம், ரெண்டும் ஒரே மாதிரியே அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அடுத்தது இந்த 2 ஸ்பியரையும் எதுல செஞ்சிருப்பாங்க அப்படின்னா, தே ஆர் மேட் அப் ஆஃப் காப்பரால செஞ்சிருப்பாங்க. ஸோ இது வந்து ஹாலோ ஸ்பியரா இருக்கணும். ஏன் ஹாலோ ஸ்பியரா இருக்கணும் அப்படின்னா, இதுல வந்து நம்ம கேஸ் ஃபில் பண்ண போறோம். அதனால இது எப்படி இருக்கணும், ஹாலோ ஸ்பியரா இருக்கணும். அப்போ இந்த 2 ஸ்பியரும் ஐடென்டிக்கல். இது ரெண்டும் காப்பரால செஞ்சிருக்கோம். தே ஆர் மேட் அப் ஆஃப் காப்பர். அதுக்கப்புறம் இட்ஸ் போத் ஆர் ஹாலோ ஸ்பியர். ரெண்டுலயுமே உள்ளார வந்து என்ன இருக்கு, கேப் வந்து இருக்கு. ஹாலோனா என்ன மீனிங், நம்ம வீட்டுல யூஸ் பண்ற பாத்திரம் எல்லாமே ஹாலோ தானே. அதனால தானே நம்ம அதுல சாப்பாடு எல்லாம் செய்ய முடியுது, நம்ம தேவையான கிரேவி குழம்பு எல்லாமே செய்ய முடியுது இல்லையா? அப்ப ஹாலோ அப்படின்னா உள்ள நம்ம எது வேணாலும் நம்ம ஃபில் பண்ணிக்கலாம் அப்படின்ற மீனிங். ஓகேவா? இப்போ இந்த 2 ஸ்பியரையும் நம்ம என்ன பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னா, ஒரு பீம் பேலன்ஸ்ல ஹேங் பண்ணி வச்சிருக்கோம், தொங்க விட்டு வச்சிருக்கோம். பீம் பேலன்ஸ்னா இதை நீங்க எப்படி ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம்னா, நீங்க வெயிங் மிஷின் பார்த்திருக்கீங்களா? நம்ம காய்கறி வாங்கும் பொழுது இப்படி தராசு வச்சிருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி நீங்க வந்து இதை இமேஜின் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த பீம் பேலன்ஸ் அப்படிங்கிறது அதுதான். இந்த ஒரு பீம் இந்த இடத்துல ஒரு பிவோட் பாயிண்ட் இருக்கும். பிவோட் பாயிண்ட் அப்படின்னா அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட், அந்த ஆணி அடிச்சு வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த பாயிண்ட் தான் பிவோட் பாயிண்ட். ஸோ அந்த பிவோட் பாயிண்ட்ல வந்து ஒரு பீம் இருக்கும். அந்த பீமோட ஒரு எட்ஜில் வந்து ஒரு ஸ்பியரும், இன்னொரு எட்ஜில் வந்து இன்னொரு ஸ்பியரும் இருக்கும். ரெண்டும் ஐடென்டிக்கலா இருக்கு, ரெண்டும் வந்து ஹாலோவா இருக்கு. தே ஆர் மேட் அப் ஆஃப் காப்பர். ஓகே. அடுத்தது இதுல வந்து பிவோட் பாயிண்ட் இருக்கு. பிவோட் பாயிண்ட் எதுக்கு அப்படின்னா, அந்த பேலன்ஸை வந்து மெயின்டைன் பண்றதுக்காக. அப்போ ரெண்டும் ஈக்குவலா இருக்கும்போது இந்த பேலன்ஸ்ல வந்து எந்த ஒரு டில்ட்டுமே இருக்காது. ரெண்டுமே வந்து ஸ்ட்ரெயிட் லைன்ல வச்சிருக்கும். ஓகேவா? இந்த பீம் வந்து ஸ்ட்ரெயிட் லைன்ல இருக்கும். ஏன்னா இது ரெண்டும் ஐடென்டிக்கலா இருக்கிறதுனால இதுல எந்த ஒரு டில்ட்டுமே இருக்காது. எப்படி தராசு மேல கீழே போதோ அந்த மாதிரிலாம் இல்லாம ஸ்ட்ரெயிட்டா இருக்கும். 2
தெராசோட அந்த பிளேட்லயுமே வந்து வெயிட் இல்லை அப்படின்னா ரெண்டும் ஈக்குவலா இருக்கும் இல்லையா, அதேதான், அதே கான்செப்ட் தான் இங்கேயும். ஓகேவா? இப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்பியர் இருக்கு இல்லையா, அந்த ஸ்பியர்ல வந்து நம்ம ஒரு கேஸ் ஃபில் பண்ணி வைக்கிறோம். அந்த கேஸோட ப்ரெஷர் வந்து நமக்கு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு என்ன மாதிரி நம்ம ப்ரெஷர்ல வந்து அதை மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த ப்ரெஷர்ல வந்து நம்ம அதை வச்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் நமக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. இதுல வந்து எக்ஸ்பெரிமெண்டல் கேஸ் வந்து ஒண்ணுல இருக்கும் அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். நம்ம எந்த கேஸ்க்கு வந்து சிவி கண்டுபிடிக்கணுமோ, புரியுதா? எந்த கேஸ்னுடைய, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஹைட்ரஜன் கேஸ்க்குரிய சிவி வந்து நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இந்த கேஸ்க்கு ஸ்பெசிபிக் ஹீட் என்ன அப்படின்னு நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அந்த கேஸை வந்து நான் இதுக்குள்ள ஃபில் பண்ணி வச்சிருப்பேன். இன்னொரு ஸ்பியர் இருக்கு இல்லையா, அதுல வந்து எதையுமே ஃபில் பண்ணி வச்சிருக்க மாட்டேன், இதை வேக்யூம் பண்ணிடுவேன். எவாக்குவேட்னா என்ன மீனிங், இதுல ஃபுல்லா ஒண்ணுமே இல்லாம பம்ப் அவுட் பண்ணி உள்ள இருக்கிற எல்லா கேஸுமே வெளியில எடுத்துருவோம். அதுக்குதான் எவாக்குவேட் அப்படின்ற மீனிங். ஓகேவா? சோ எவாக்குவேட்டட் ஸ்பியர்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அது உள்ள இருக்கிற எந்த ஒரு கேஸுமே இல்லாம அதை வேக்யூம் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். வேக்யூம் பண்ணிருக்கோம் அப்படின்னா அங்க உள்ள எந்த ஒரு மாலிக்யூலுமே இருக்காது. வேக்யூம்னா என்ன, ஃப்ரீ ஸ்பேஸ் அப்படின்னு அர்த்தம். ஃப்ரீ ஸ்பேஸ்னா என்ன, there will be no atoms and molecule over there இல்லையா? சோ அப்போ இது வேக்யூம் பண்ணி வச்சிருக்கோம் அப்படிங்கிறதுனால இங்க எந்த ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகூல்ஸும் இருக்காது. ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகூல்ஸ் இருந்தா தானே அங்க வந்து ப்ரெஷரே கிரியேட் ஆகும். அப்ப இங்க ப்ரெஷரே இருக்காது. இட் வில் பி அட் வெரி லோ ப்ரெஷர். ஓகேவா? லோ ப்ரெஷர்னு சொல்றதையும் காட்டிலும் வெரி லோ ப்ரெஷர் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இட்ஸ் வேக்யூம், அங்க வந்து there is no atoms and molecule. அதனால இது எப்படி இருக்கு, லோ ப்ரெஷர்ல இருக்கு. இப்போ ஒன்ல எக்ஸ்பெரிமெண்டல் கேஸ் இருக்கு, இன்னொன்னுல வந்து என்ன இருக்கு, வேக்யூம் இருக்கு. ஓகேவா? எவாக்குவேட்டட் வேக்யூம் அப்படின்னு சொல்றதுக்காக தான் அவங்க இங்க எவாக்குவேட்டட் அப்படின்ற வேர்டு வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. சோ இதை வச்சுதான் நம்ம என்ன பண்ண போறோம், இந்த ஸ்டீம் பேலன்ஸ் வந்து பேலன்ஸ் பண்ணுவோம். அதனால இது வந்து கண்ட்ரோல் யூனிட்டா இங்க வந்து ஆக்ட் ஆகுது. ஓகேவா? சரி, ஓகே. அடுத்த ஸ்லைட் போலாம். இப்போ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல என்னென்ன ப்ரொசீஜர் இருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இனிஷியல் கண்டிஷன் செட் பண்ண போறோம். என்ன இனிஷியல் கண்டிஷன் அப்படின்னா, ரெண்டு ஸ்பியரையும் நம்ம என்ன பண்ணிருக்கோம், அந்த ஸ்டீம் சேம்பர்ல வச்சிருக்கோமா? ஓகே, ஸ்டீம் சேம்பர்ல வச்சுட்டு இப்போ என்ன பண்ணிருக்கோம், கேஸ் ஃபில் பண்ணி வச்சிருக்கோம் ஒரு ஸ்பியர்ல, இன்னொரு ஸ்பியர் வந்து எவாக்குவேட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ போத் ஸ்பியர்ஸ் ஆர் பிளேஸ்ட் இன்சைட் த ஸ்டீம் சேம்பர் அட் சேம் ரூம் டெம்பரேச்சர். ஸோ ரெண்டோட டெம்பரேச்சருமே ஒண்ணுதான். அது என்ன டெம்பரேச்சர் அப்படின்னா ரூம் டெம்பரேச்சர், தட் இஸ் 20 to 25 டிகிரி செல்சியஸ்ல இருக்கணும். ஓகேவா? இதுதான் இனிஷியல் கண்டிஷன். அந்த சாம்பருக்குள்ளார ரெண்டு ஸ்பியர் இருக்கு, ஒன்னுல கேஸ் இருக்கு, ஒன்னுல வந்து எதுவுமே இல்லாம எம்டியா இருக்கு. அதனுடைய டெம்பரேச்சர் என்ன, ரெண்டோட டெம்பரேச்சர் ரூம் டெம்பரேச்சர். இதுதான் இனிஷியல் கண்டிஷன். அதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம், இது நம்ம எதுல வச்சிருக்கோம்னு சொன்னோம், ஸ்டீம் சாம்பர்ல வச்சிருக்கோம்னு சொன்னோம். சோ இதுல இருந்து நம்ம ஒரு ஐடியாக்கு வந்திருக்கலாம், அப்ப ஸ்டீம் இதுல யூஸ் ஆகுது அப்படின்னு. சோ அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது இந்த ஸ்டீம் சாம்பருக்குள்ள நம்ம ஸ்டீமை வந்து இன்ஜெக்ட் பண்ண போறோம். அதாவது ஸ்டீமை வந்து உள்ளர அனுப்ப போறோம். ஓகேவா? எப்படி அனுப்ப போறோம், ஒரு பம்ப் வச்சு பம்ப் பண்ணி உள்ளர அனுப்புவோம். ஓகேவா? எத்தனை டிகிரி செல்சியஸ்ல இருக்கும் ஸ்டீம், 100 டிகிரி செல்சியஸ்ல இருக்கும். ஸோ இந்த உள்ள போற ஸ்டீம் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் பண்ணும். அந்த ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா, இந்த கேஸ் ஃபில்டான கேஸ் ஸ்பியர் இருக்கு இல்லையா, இதுல வந்து ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகூல்ஸ் இருக்கு. ஏன்னா இதை நம்ம கேஸ் ஃபில் பண்ணி வச்சிருக்கோம். இதுல வந்து there is no atoms and molecules. இப்போ இந்த சாம்பருக்குள்ளார வந்து எல்லா சைட்ல இருந்தும் இந்த ஈக்குவலா, இந்த ரெண்டு சைட்ல இருந்தும் ஈக்குவலா வரும். ஓகேவா? என்ன வரும், ஸ்டீம் வந்து 100 டிகிரி செல்சியஸ்ல ரெண்டு சைட்லயுமே வரும். ஏன்னா அப்படா தானே இதுக்கும் காமனா இருக்கும். ஏன்னா ரெண்டுமே ஐடென்டிக்கல் அப்படின்னு சொல்லிட்டோம்னா அதுக்குரிய பிஹேவியர்ஸ் எல்லாமே காமனா இருக்கணும். அதுதான் ஐடென்டிக்கல். ஓகேவா? இப்போ ரெண்டு சைட்ல இருந்தும் நம்ம ஸ்டீமை வந்து இங்க இன்ஜெக்ட் பண்ணுவோம். அப்படி ஸ்டீம் வந்து உள்ளர அனுப்பும் பொழுது இங்க கேஸ் மாலிகூல்ஸ் இருக்கனால இது என்ன பண்ணும் அப்படின்னா நிறைய ஹீட்டை வந்து அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கும். இது ரெண்டும் ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கும்னு சொல்லிட்டோம். ரூம் டெம்பரேச்சர்லாம் 20 to 25 டிகிரி செல்சியஸ் தானே, இதுவும் வந்து 20 to 25 டிகிரி செல்சியஸ்ல தான் இருக்கும். இப்போ உள்ள வர ஸ்டீம் எவ்வளவு டெம்பரேச்சர்ல இருக்கு, 100 டிகிரி செல்சியஸ்ல இருக்கு. அப்ப இந்த கேஸ் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த டெம்பரேச்சர் வந்து அட்டைன் பண்றதுக்கு இந்த ரெண்டு ஸ்பியரும் ட்ரை பண்ணும். உள்ள இருக்கிற கேஸும் ட்ரை பண்ணும், இந்த ஸ்பியரும் ட்ரை பண்ணும். பிகாஸ் தே ஆர் மேட் அப் ஆஃப் காப்பர். காப்பர் இஸ் a good conductor of எலக்ட்ரிசிட்டி அண்ட் ஆல்சோ தெர்மல் எனர்ஜி இல்லையா? அப்ப இந்த ஸ்பியர் என்ன பண்ணும், இந்த ஸ்பியரும் இந்த டெம்பரேச்சர் வந்து கடகடன்னு அப்சர்வ் பண்ணி இதுவும் வந்து அந்த டெம்பரேச்சரை மேட்ச் பண்றதுக்கு ட்ரை பண்ணும். ஓகேவா? இப்போ 100 டிகிரி செல்சியஸ்ல ஸ்டீம் உள்ள வருது அப்படின்னா இது என்ன பண்ணும், இந்த 20 டிகிரி செல்சியஸ்ல இருந்து 100 டிகிரி செல்சியஸ்க்கு போறதுக்கு ட்ரை பண்ணும். எப்படி ட்ரை பண்ணும், இந்த ஸ்டீம்ல இருக்க ஹீட் எல்லாம் அதை அப்சர்வ் பண்ணிக்கும். ஓகேவா? ஸோ எவ்வளவு ஸ்டீம் வருதோ அவ்வளோக்கு அது ஹீட் எனர்ஜி வந்து அப்சர்வ் பண்ணிட்டு இதனுடைய டெம்பரேச்சரை 20ல இருந்து 100 டிகிரி செல்சியஸ்க்கு ரைஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணும். அப்படி ட்ரை பண்ணிட்டு இருக்கும் போது இந்த கேஸ் மாலிகூல்ஸ் இருக்கிற இந்த ஸ்பியர் இருக்கு இல்லையா, இது வந்து ஏ ஸ்பியர்னு வச்சுக்கலாம், இது பி ஸ்பியர்னு வச்சுக்கலாம். இந்த ஸ்பியர் என்ன பண்ணும் அப்படின்னா நிறைய ஹீட் எனர்ஜி வந்து அப்சர்வ் பண்ணும். ஏன்,
உள்ளார வந்து கேஸ் அண்ட் மாலிகூல்ஸ் இருக்கு, ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகூல்ஸ் இருக்கு இல்லையா, கேஸ் மாலிகூல்ஸ் இருக்கனால இது நிறைய ஹீட் எனர்ஜி வந்து அப்சர்வ் பண்ணிக்கும் தேன் திஸ் எதை வேக்யூமை விட. ஏன்னா வேக்யூம்குள்ளார கேஸே இல்லை, நோ கேஸ் இல்லையா, ஸோ அங்கே கேஸ் மாலிகூல்ஸ் இருக்காது. மாலிகூல்ஸ் இருந்தால் இன்னும் அதிகமான எனர்ஜி வந்து இது அப்சர்வ் பண்ணியிருக்கோம். அப்போ இந்த கண்டெய்னர், இந்த ஸ்பியர் இருக்கு இல்லையா, இந்த ஸ்பியர் எவ்வளோ, அந்த காப்பர் எவ்வளோ ஹீட் அப்சர்வ் பண்ணுமோ அவ்வளோ மட்டும் தான் இது அப்சர்வ் பண்ணும். ஆனா இந்த ஏ ஸ்பியர் வந்து இந்த காப்பர் அப்சர்வ் பண்ற அளவுக்கு ஹீட்டையும் அப்சர்வ் பண்ணும். அண்ட் அடிஷ்னலா இந்த ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகூல்ஸும் ஹீட் எனர்ஜி வந்து அப்சர்வ் பண்ணும். ஓகேவா, ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகூல்ஸும். அப்படி இருக்கப்போ இது வந்து அதிகமான ஹீட் எனர்ஜி வந்து எது, இந்த ஸ்பியர். இந்த ஸ்பியர் வந்து இட் ரெக்வயர்ஸ் மோர் ஹீட் எனர்ஜி, இட் ரெக்வயர்ஸ் லெஸ் ஹீட் எனர்ஜி. ஓகேவா, அப்சர்வ் பண்றதுன்னு கூட நீங்க வச்சுக்கலாம், லெஸ் ஹீட் எனர்ஜி. இப்போ நீங்க ஒரு வீட்டுல வந்து நீங்க வாட்டர் பாயில் பண்றீங்க, சுடு தண்ணி காய வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அது வந்து மூடி போட்டுட்டு வந்துடுறீங்க, ஒரு பிளேட் வச்சு மூடி போட்டுட்டு வந்துடுறீங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் போய் பார்க்கும்போது அந்த வாட்டர்ல என்ன இருக்கும், சாரி அந்த மூடியில என்ன பாப்பீங்க நீங்க? சுடு தண்ணி வந்து ஸ்டவ்ல போட்டுட்டு வந்துட்டு அதை ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம், நல்லா கொதிச்சு ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க மூடி வச்சுட்டு வந்துருவீங்க இல்லையா, அதுக்கப்புறம் நீங்க திருப்பி போய் ஓபன் பண்ணி பார்க்கும்போது என்ன அதுல சேஞ்சஸ் பாப்பீங்க? பேப்பர் இருக்கும், வாட்டர் லெவல் கம்மியா இருக்கும். வாட்டர் லெவல் கம்மியா இருக்கும். அந்த மூடியில என்ன நோட்டீஸ் பண்ணுவீங்க நீங்க? வேப்பர். சொல்லுங்க மேம். வெரி குட். இப்போ ஒரு ஃப்ரெஷ்ஷான தண்ணியே எதுவுமே இல்லாத ஒரு மூடி எடுத்துட்டு போய் அதை மூடி வைக்கிறீங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த மூடி எடுக்கும் பொழுது அந்த மூடியில இருந்து வாட்டர் டாப்லெட்ஸ் ஒழுகும் இல்லைங்களா? ஆமா தானே? பாத்துருக்கீங்களா இல்லையா? எந்த ஒரு சூடான பொருளையும், சூடா சாப்பாடு செஞ்சு மூடி வச்சிருந்தா கூட அந்த மூடி எடுக்கும் பொழுது அதுல இருந்து தண்ணி ஒழுகும் இல்லைங்களா? பாத்திருக்கீங்களா? எல்லாரும் சாப்பிடுவோம் தானே, பாத்திருப்போம்ல கண்டிப்பா. வேப்பரைசேஷன் ரைட் சார். அதுல இருந்து தண்ணி ஒழுகும், பாத்திருக்கீங்களா? பாத்திருக்கேன். ஓகே ஓகே, தேங்க்யூ சோ மச். சோ அந்த தண்ணி ஒழுகுறது தான் கண்டென்சேஷன். அது சொல்றதுக்காக தான் இப்ப நான் உங்ககிட்ட கேட்டுட்டே இருந்தேன், வாட் இஸ் கண்டென்சேஷன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அப்படின்னா உங்களுக்கு புரியறத விட லைவ் எக்ஸாம்பிள் சொன்னா புரியும்னு தான் கேட்டுட்டு இருந்தேன். ஓகேங்களா, இப்போ ஒரு சுடு தண்ணி காய வச்சுட்டு அதை மூடி வைக்கும் பொழுது நல்லா ட்ரையான ஒரு பிளேட் எடுத்து மூடி வச்சாலுமே அதுல இருந்து வாட்டர் டாப்லெட் வந்து ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ள, ஒரு 2 மினிட்ஸ்க்குள்ளாரே ஃபார்ம் ஆயிடும். தண்ணி அந்த மூடியில இருந்து தண்ணி கீழே சொட்டிட்டு இருக்கும்ல, பாத்திருக்கீங்களா? அந்த குண்டாக்குள்ளாரையோ இல்ல அந்த பாத்திரத்துக்குள்ளாரையோ அதுல வந்து தண்ணி சொட்டிட்டே இருக்கும். அது எதனால நடக்குது? இது ரொம்ப ஹீட் வந்து, வாட்டர் வந்து அதிகமா ஹீட் ஆகுறதுனால அதுல இருந்து வேப்பர் வரும். அந்த வேப்பர் என்ன ஆகும், வெளியில போறதுக்கு வழி இல்லாதனால ஹை ப்ரெஷர் வந்து அதிகமாயிடும். ப்ரெஷர் அதிகமாகிறதுனால அது என்ன ஆகும், அந்த வேப்பர் வந்து அப்படியே வாட்டரா கன்வெர்ட் ஆயிடும். அதுதான் கண்டென்சேஷன். சோ வாட் இஸ் கண்டென்சேஷன்? கண்டென்சேஷன்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். இது நீங்க கண்டிப்பா நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். கண்டென்சேஷன் அப்படின்னா என்னன்னா, வேப்பர் வாட்டரா மாறுறது. ஓகேவா, வேப்பர் வாட்டரா மாறுறது. சோ தண்ணி கொதிக்கும் போது வேப்பர் வரும். அந்த வேப்பரை நம்ம மூடி போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா அது என்ன ஆகும், வாட்டரா கன்வெர்ட் ஆயிரும். சோ இதுதான் வந்து கண்டென்சேஷன். அப்ப கண்டென்சேஷன் அப்படின்னு நான் சிம்பிளா சொல்லியிருந்தேன்னா உங்களுக்கு புரியாது. இப்ப நல்லா உங்களுக்கு புரியும் நான் நினைக்கிறேன். ஓகேவா, சோ வேப்பர் வாட்டரா கன்வெர்ட் ஆகுறது தான் கண்டென்சேஷன். ஓகேவா, ஃபியூஷன்னா என்ன யாருக்காவது தெரியுங்களா? ஜாயின் ஆகும். ஓகே ஓகே, நியூக்ளியர் ஃபியூஷனுக்கு அந்த ஃபியூஷன் வெரி குட். இதுல வந்து தெர்மோடைனமிக்ஸ்ல ஃபியூஷன் கேக்குறேன். ஐஸா மாறுது. ஐஸா மாறுறது. ஓகே, ஐஸா மாறுமா இல்ல ஐஸ்ல இருந்து லிக்விடா மாறுமா? ஐஸ்ல இருந்து லிக்விடா மாறும். வெரி குட் சார், வெரி குட். சோ அதான் ஃபியூஷன். ஓகேங்களா, ஐஸ்ல இருந்து லிக்விடா மாறுறது தான் ஃபியூஷன். சரி ஓகே, உங்களுக்கு எல்லாருக்கும் கொஞ்சம் மறந்துருக்கும், ஏன்னா ரொம்ப நாள் முன்னாடி படிச்சிருப்பீங்க, இருந்தாலும் நானே சொல்லிடுறேன். ஓகேங்களா, வெரி குட் சூப்பர், தேங்க்யூ ஃபார் யுவர் ரெஸ்பான்ஸ். ஸோ கண்டென்சேஷன் அப்படின்னா வேப்பர் வந்து வாட்டரா மாறுறது கண்டென்சேஷன். ஃபியூஷன் அப்படின்னா ஐஸ் வந்து ஃபியூஸ் ஆகி நமக்கு என்னவா கிடைக்கும், வாட்டரா கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ ஃபியூஷன் அப்படின்னா ஐஸ் வந்து மெல்ட் ஆகி வாட்டரா கிடைக்கிறது. கண்டென்சேஷன் அப்படின்னா
வேப்பர் வந்து கன்வெர்ட் ஆகி வாட்டரா கிடைக்கிறது. ஸோ இங்க நம்ம பார்க்க போறது வந்து கண்டென்சேஷன் தான். அதனால நம்ம அதுவே வந்து இப்போ ஞாபகம் வச்சுக்கலாம். மற்றது வந்து நம்ம அப்புறமா பார்க்கலாம். ஃபியூஷன் பத்தி அப்புறமா பார்க்கலாம். ஓகே, கண்டென்சேஷன் அப்படின்னா என்ன சொல்லிட்டேன், வேப்பர் டு வாட்டர் அப்படின்னு சொல்லிட்டுனா, ஸோ இங்க கேஸ் மாலிகூல்ஸ் இருக்கு பிளஸ் இந்த காப்பர் ரெண்டும் சேர்ந்து அதிகமான ஹீட் எனர்ஜி வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். எதை விட இந்தாண்டு இருக்கிற ஸ்பியரை விட. ஸோ இந்த ஸ்பியர் வந்து வேக்யூம் ஸ்பியர், அதனால இட் அப்சர்வ்ஸ் லெஸ் எனர்ஜி, இட் அப்சர்வ்ஸ் மோர் எனர்ஜி. இந்த ஸ்பியர் வந்து அதிகமான எனர்ஜி வந்து அப்சர்வ் பண்ணி, ஏன்னா வாட்டர் மாலிகூல்ஸ் இருக்கனால. அது எப்படி அப்சர்வ் பண்ணிக்கும் அப்படின்னா இந்த ஃபார்ம் ஆஃப் கண்டென்சேஷன். ஓகேவா, இந்த ரெண்டு ஸ்பியருமே எப்படி அந்த ஹீட் அப்சர்வ் பண்ணிக்கும் அப்படின்னா இந்த ஃபார்ம் ஆஃப் கண்டென்சேஷன். ஸோ இதுல வந்து அந்த வேப்பர் வந்து எப்படி கண்டென்ஸ் ஆயிரும், வாட்டர் டாப்லெட்டா கண்டென்ஸ் ஆயிரும். ஓகேங்களா, ஸோ இது ரெண்டும் ஹீட் எனர்ஜி அப்சர்வ் பண்ணும் பொழுது எப்படி இந்த ஸ்டீம்ல இருக்கக்கூடிய வேப்பர் வந்து கன்வெர்ட் ஆகும் அப்படின்னா வாட்டரா கன்வெர்ட் ஆகி இது மேல போய் எப்படி ஃபார்ம் ஆயிடும். ஓகேங்களா, அப்படி ஃபார்ம் ஆகுறப்போ இங்க கேஸ் இருக்கிறதுனால இங்க அதிகமான வேப்பர் வந்து வாட்டரா கன்வெர்ட் ஆயிருக்கும், அதிகமான வேப்பர் வந்து கண்டென்ஸ் ஆயிருக்கும். இங்க வந்து கேஸ் மாலிகூல்ஸ் இல்லாதனால கம்மியான வேப்பர் வந்து கண்டென்ஸ் ஆயிருக்கும். ஓகேவா, அப்ப இதனுடைய வெயிட் என்னவா இருக்கும், இதனுடைய வெயிட் என்னவா இருக்கும்? Do you have any guess? A ஓட வெயிட் எப்படி இருக்கும், B ஓட வெயிட் எப்படி இருக்கும்? டிஃபரெண்டா இருக்கும். டிஃப்ரெண்டா இருக்கும். ஏன் அப்படின்னா இங்க அதிகமான கண்டென்சேஷன் நடந்திருக்கிறதுனால வாட்டர் மாலிகூல்ஸ் இங்க வந்து அதிகமா இருக்கும். வேப்பர் வந்து வாட்டரா கன்வெர்ட் ஆகுறது தானே கண்டென்சேஷன். அப்போ இங்க அதிகமா வாட்டர் மாலிகூல்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிருக்கும், இங்க கம்மி வாட்டர் மாலிகூல்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கனால இதனுடைய வெயிட் என்னவா இருக்கும், அதிகமா இருக்கும் இல்லையா? சோ இதனுடைய வெயிட் அதிகமா இருக்கும். எதை விட, இதனுடைய வெயிட்டை விட. சோ இதோட வெயிட்டும் அதிகமா தான் இருக்கும், பியோட வெயிட்டும் அதிகமா தான் இருக்கும், ஏவோட வெயிட்டும் அதிகமா தான் இருக்கும். ஏன்னா இது ரெண்டுமே வந்து அந்த ஹீட் எனர்ஜி அப்சர்வ் பண்ணி இங்க வேப்பர் வந்து வாட்டரா கண்டென்ஸ் ஆயிட்டதுனால. ஆனா இது ரெண்டையும் கம்பேர் பண்றப்போ ஏ ஸ்பியரோடைய இந்த ஸ்பியர்னுடைய வெயிட் வந்து அதிகமா இருக்கும், பியோட வெயிட் வந்து கம்மியா இருக்கும். ஏன் அப்படின்னா இங்க கேஸ் இருக்கனால, இங்க கேஸ் இல்லாதனால. ஓகேவா, சோ அதனால இந்த ஸ்பியர்ல வந்து மோர் கண்டென்சேஷன் நடக்கும், இந்த ஸ்பியர்ல வந்து லெஸ் கண்டென்சேஷன் நடக்கும் அப்படிங்கறது தான் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ நான் இது என்ன சொன்னேன், ஒரு பீம் பேலன்ஸ்னு சொன்னேன் இல்லையா? இப்போ இது ஒரு தராசு மாதிரின்னு சொன்னேன். அப்ப இங்க வெயிட் அதிகமாகுதுன்னா இந்த பக்கம் என்ன ஆகும், மேல போயிடும், இந்த பக்கம் கீழே வரும் இல்லையா? இப்படி ஆயிடும் இல்லையா? பீம் பேலன்ஸ் இந்த பிவோட் பாயிண்ட்ல இருந்து இது எப்படி ஆகும், இப்படி இருக்க வேண்டியது எப்படி ஆயிடுச்சு, இப்படி ஸ்லாண்டிங் ஆயிடுச்சு, இப்படி டில்ட் ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னா இதனுடைய மாஸ் அதிகமாயிடுச்சு, இதனுடைய மாஸ் வந்து கம்மி ஆயிடுச்சு. ஏன்னா இங்க கேஸ் மாலிகூல் வந்து அதிகமா ஹீட் எனர்ஜி வந்து அப்சர்வ் பண்ணிட்டதுனால. இங்க there is no heat energy, there is no gas. ஸோ இங்க இங்க வந்து வேக்யூம் மட்டும்தான் இருக்கு. அதனால இங்க கண்டென்சேஷன் அதிகமா நடந்திருக்கு, ஏல கண்டென்சேஷன் அதிகமா நடந்திருக்கு, பில கண்டென்சேஷன் கம்மியா நடந்திருக்கு. கண்டென்சேஷன் அதிகமா நடந்ததுனால இங்க மாலிகூல்ஸ் வந்து அதிகமா ப்ரொடியூஸ் ஆயிருக்கு. அதாவது வாட்டர் வந்து அது மேல போய் ஃபார்ம் ஆகி நமக்கு ஏவோட வெயிட் வந்து அதிகமாயிடுச்சு. அந்த ஏற்கனவே கேஸ் மாலிகூல்ஸ் இருக்கு, அதோட வந்து இந்த வாட்டர் மாலிகூல்ஸ் ஆட் ஆகும்போது இதனுடைய வெயிட் வந்து அதிகமாயிடுச்சு. இங்க வந்து கேஸ் மாலிகூல்ஸ் மட்டும் இல்ல, இங்க என்ன இருக்கு, கேஸ் மாலிகூல்ஸ் இல்லாதனால இந்த வாட்டர் மாலிகூல்ஸ்னுடைய வெயிட் மட்டும் தான் இங்க. அப்ப இதனுடைய வெயிட் வந்து கம்மி ஆயிடுச்சு. புரிஞ்சுதுங்களா? சோ இங்க கேஸ் பிளஸ் வாட்டர் மாலிகூல்ஸ் ரெண்டோட வெயிட்டும் இருக்கும். இங்க வந்து வாட்டர் மாலிகூல்ஸோட வெயிட் மட்டும்தான், there is no heat in the B sphere. சோ அதனால இதனுடைய வெயிட் அதிகமாகி டில்ட் ஆயிடுச்சு. டில்ட் ஆனது நம்ம பேலன்ஸ் பண்றதுக்கு என்ன பண்ணணும், இது கூட ஒரு வெயிட் ஆட் பண்ணணும் இல்லையா? அந்த வெயிட் ஆட் பண்ணோம் அப்படின்னா இது என்ன ஆயிடும், திருப்பியும் அதனுடைய ஒரிஜினல் பொசிஷனுக்கே போயிடும். சோ இங்க நம்ம எவ்வளவு வெயிட் ஆட் பண்ணுமோ அதுதான் இங்க கண்டென்ஸ் ஆன வாட்டருடைய லெவல், அதாவது இங்க கண்டென்ஸ் ஆன அந்த வேப்பர்னுடைய லெவல். புரிஞ்சுதுங்களா? சோ இப்ப பி ஸ்பியர் வந்து மேல போயிட்டு இதை வந்து டில்ட் பண்ணி விட்டுரும். இதை மறுபடியும் பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த பி ஸ்பியருக்கு கீழே ஒரு மாஸ் வந்து நம்ம ஆட் பண்ணணும். மாஸ் ஆட் பண்ணணும்னா என்ன அர்த்தம், இது கூட வந்து ஏதாவது ஒரு வெயிட் வந்து ஆட் பண்ணி இந்த பீமை வந்து பேலன்ஸ் பண்ணணும். அப்படி பேலன்ஸ் பண்ணா இங்க நம்ம எவ்வளவு வெயிட் ஆட் பண்றோமோ அதுதான் இந்த கேஸ் ஸ்பியர்ல ஃபார்ம் ஆன அந்த கண்டென்ஸ்டு வாட்டருடைய லெவலா இருக்கும். ஓகேவா? அப்போ அதுதான் இந்த ஸ்பியர்ல இருக்கக்கூடிய கேஸோட சிவியா இருக்கும், ஸ்பெசிபிக் ஹீட்டா இருக்கும். ஸோ இதை கால்குலேட் பண்றதுக்காக தான் இவ்வளவு நேரம் நம்ம இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும். புரிஞ்சுதுங்களா? ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல ஒண்ணுமே இல்லை, இது ஒரு ஸ்டீம் சேம்பர். அந்த ஸ்டீம் சேம்பர்ல வந்து 2 ஸ்பியர் இருக்கு. அந்த 2 ஸ்பியரும் எதால நம்ம மேட் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னா காப்பரால. இது ஒரு ஹாலோ ஸ்பியர்.
ஒரு ஸ்பியர்ல வந்து நம்ம எக்ஸ்பெரிமெண்டல் கேஸை வந்து ஃபில் பண்ணி வச்சிருக்கோம். எந்த கேஸ்க்கு வந்து சிவி கால்குலேட் பண்ணணுமோ அந்த கேஸை ஃபில் பண்ணி வச்சிருக்கோம். இன்னொன்று வந்து எம்டியா இருக்கு. ஓகேவா? அதை வந்து எவாக்குவேட் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னா அது வேக்யூம் ஆக்கி வச்சிருக்கோம்னு அர்த்தம். இப்போ நம்ம ரெண்டு சைடும் வந்து ஸ்டீமை வந்து இன்சர்ட் பண்றோம். அப்படி ஸ்டீமை இன்சர்ட் பண்ணும் பொழுது இந்த கேஸ் ஸ்பியரும் இந்த வேக்யூம் ஸ்பியரும் என்ன பண்ணுது அப்படின்னா அந்த ஹீட் எனர்ஜி வந்து அப்சர்வ் பண்ணிருக்குது. ஏன் அப்படின்னா பிகாஸ் தே ஆர் மேட் அப் ஆஃப் காப்பர். காப்பர் இஸ் அ குட் கண்டக்டர் ஆஃப் தெர்மல் ஹீட். அதனால இந்த ஹீட் எனர்ஜி எல்லாம் இந்த ரெண்டு ஸ்பியரும் அப்சர்வ் பண்ணுது. ஸோ இந்த ரெண்டு ஸ்பியரை கம்பேர் பண்றப்போ ஏ ஸ்பியர் வந்து அதிகமான ஹீட் வந்து அப்சர்வ் பண்ணுது. ஏன் அப்படின்னா இதுல கேஸ் மாலிகூல்ஸ் இருக்கனால, பில வந்து வேக்கம் இருக்கிறதுனால இதுல வந்து லெஸ் அமௌண்ட் ஆஃப் ஹீட் தான் வந்து அப்சர்வ் ஆகுது. ஓகே, இப்படி அப்சர்வ் ஆகும் பொழுது என்னவா அப்சர்வ் ஆகுது அப்படின்னா கண்டென்சேஷன் ப்ராசஸ்னால வாட்டர் மாலிகூல்ஸா அப்சர்வ் ஆகுது. வேப்பர் வாட்டர் மாலிகூல்ஸா அப்சர்வ் ஆகுறதுனால ஏவோட வெயிட் வந்து பியோட வெயிட்டோட கம்மியா இருக்கு, அதிகமா இருக்கு. ஏன்னா ஏல வந்து லெஸ் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் தான் கண்டென்ஸ் ஆகும், ஆனா பில வந்து நிறைய அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வந்து கண்டென்ஸ் ஆகும். இப்படி கண்டென்ஸ் ஆகுறதுனால இந்த பீம் என்ன ஆகுது அப்படின்னா பேலன்ஸ் வந்து நியூட்ரலா இல்லாம டில்ட் ஆகுது. இப்படி டில்ட் ஆகுறதுனால வெயிட் வந்து ஏ பக்கம் அதிகமாகவும் பி பக்கம் வந்து கம்மியாகவும் இருக்கு. கம்மியா இருக்கிறத வந்து நம்ம திருப்பியும் வெயிட் போட்டு நம்ம பேலன்ஸ் பண்ணாதான் திருப்பியும் அது நியூட்ரல் பொசிஷனுக்கு வரும். எவ்வளவு வெயிட் நம்ம இந்த பி ஸ்பியர் கூட ஆட் பண்றோமோ அந்த வெயிட் தான் இந்த வாட்டர் இருக்கு, இங்க வாட்டர் மாலிகூல் போய் கண்டென்ஸ் ஆயிருக்கு இல்லையா இந்த கேஸ், அந்த கேஸ்னுடைய ஸ்பெசிபிக் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு தேவையான மாஸை வந்து கொடுக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாஸ் இஸ் ஈக்குவல் டு இதுல எவ்வளோ கேஸ் மாலிகூல்ஸ் மேல எவ்வளோ வாட்டர் மாலிகூல்ஸ் வந்து ஆட் அப் ஆயிருக்கோ அந்த வாட்டர் மாலிகூல்ஸ்னுடைய மாஸ் எவ்வளோ அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்படின்னா இங்க நம்ம எவ்வளவு மாஸ் வந்து ஆட் பண்றோமோ, ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து 1 கிலோகிராம் மாஸ் வந்து நான் ஆட் பண்றேன் அப்படின்னா அப்ப இதுக்கு என்ன, அப்பனாதான் இந்த பீம் வந்து பேலன்ஸ் ஆகுது. 1 கிலோகிராம் ஆட் பண்ணும்போது இந்த பீம் பேலன்ஸ் ஆகுதுன்னா அதுக்கு என்ன மீனிங்? அப்போ இங்க 1 கிலோகிராம் ஆஃப் வாட்டர் வந்து நம்ம லிட்டர்ல இருந்து கிலோகிராமா கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அப்போ 1 கிலோகிராம் ஆஃப் வாட்டர் வந்து இது மேல கண்டென்ஸ் ஆயிருக்கு அப்படின்னு மீனிங். புரிஞ்சுதுங்களா? இப்ப ஈஸியா நம்ம என்ன பண்ணிட்டோம், மாஸ் வந்து இங்க எவ்வளவு வாட்டர் கண்டென்ஸ் ஆயிருக்குன்ற மாஸ் வந்து இங்க வச்சு கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இப்போ இந்த மாஸ் தெரிஞ்சா இதுக்குரிய ஃபார்முலா தெரிஞ்சா நம்ம ஈஸியா சப்ஸ்டியூட் பண்ணி சிவி என்னன்னு கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ அதுதான் இந்த அப்பேரட்டஸ்னுடைய முக்கியமான ஒரு அட்வான்டேஜ். ரொம்ப ஈஸியா ஃபார்முலா மூலியமா டைரக்டா கன்வெர்ட் பண்ணிடலாம். ஸோ இனிஷியல் கண்டிஷன் என்ன, போத் ஸ்பியர்ஸ் பிளேஸ்ட் இன்சைட் த ஸ்டீம் சேம்பர் அட் சேம் ரூம் டெம்பரேச்சர். ரெண்டு ஸ்பியரையும் ரூம் டெம்பரேச்சர்ல வச்சிருக்கோம். ஒன்ல கேஸ் ஃபில் பண்ணி வச்சிருக்கோம், இன்னொன்னு வந்து எவாக்குவேட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இப்போ ஸ்டீம் வந்து 100 டிகிரி செல்சியஸ்ல அந்த சேம்பருக்குள்ளார இன்செக்ட் பண்றோம். அப்படி பண்ணும் பொழுது இட் கண்டென்ஸ் ஆன் போத் ஸ்பியர், ரெண்டு ஸ்பியர் மேலேயுமே கண்டென்சேஷன் நடக்குது. அப்போ ரிலீசஸ் இட்ஸ் லேட்டன் ஹீட். லேட்டன் ஹீட்டா என்ன அர்த்தம், ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும் பொழுது அங்க வந்து எவ்வளவு ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆயிருக்கு, எவ்வளவு ஹீட் வந்து அப்சர்வ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றதுதான் லேட்டன் ஹீட் இல்லையா? இப்போ கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கிறப்போ ஹீட் எவ்வளவு அப்சர்வ் ஆயிருக்கு, எவ்வளவு ஹீட் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு, எவ்வளவு ஹீட் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றதுதான் இந்த லேட்டன் ஹீட் அப்படின்ற வேர்டு. ஸோ ஹீட்டுக்கும் லேட்டன் ஹீட்டுக்கும் என்ன வித்தியாசம்? ஹீட் அப்படின்றது ஒரு எனர்ஜி, லேட்டன் ஹீட்டும் வந்து ஹீட் தான், எனர்ஜி தான். ஆனா அது வேர்டு லேட்டன்ட்னு ஏன் யூஸ் பண்றாங்க அப்படின்னா ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும் பொழுது அதுல ஹீட் எனர்ஜி வந்து அப்சர்வ் ஆகும், ஹீட் எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ அந்த ஹீட் எனர்ஜி பத்தி பேசும்போது லேட்டன் ஹீட் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இட் கண்டென்ஸ் ஆன் போத் ஸ்பியர் ரிலீசிங் இட்ஸ் லேட்டன்ட் எனர்ஜி. அப்போ என்ன அர்த்தம் இதுக்கு? கேஸ் வந்து ஹை டெம்பரேச்சர்ல இருக்கும், டெம்பரேச்சர் வந்து கேஸ்ல அதிகமா இருக்கும், வாட்டர்ல கம்மியா இருக்கும். ஆமா, அதனால தானே அந்த மாலிகூல்ஸ் எல்லாம் தூரமா போய் அது எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு. கேஸ் வாட்டர் மாலிகூல்ஸ்ல வந்து மாலிகூல்ஸ்லாம் எப்படி இருக்கும், கொஞ்சம் நெருக்கமா இருக்கும் இல்லையா? அப்போ இதனுடைய டெம்பரேச்சர் வந்து கம்மி வாட்டர்ல, ஆனா கேஸ்க்கு வந்து டெம்பரேச்சர் வந்து அதிகமா இருக்கு. இப்போ கேஸோடைய டெம்பரேச்சர் நம்ம குறைச்சோம் அப்படின்னா என்ன ஆகும், கேஸ் வந்து வாட்டரா கன்வெர்ட் ஆயிடும். ஓகேவா? ஸோ கேஸோட டெம்பரேச்சர் வந்து நம்ம குறைச்சோம் அப்படின்னா கேஸ் என்ன ஆயிடும், வாட்டரா கன்வெர்ட் ஆயிரும். அதே மாதிரி கேஸ்னுடைய ப்ரெஷர் வந்து கம்மியா இருக்கும். இப்போ கேஸ்னுடைய ப்ரெஷர் வந்து நம்ம ஹை பண்ணோம், அதிக ப்ரெஷர் படுத்தி அதை ஒரு கண்டெய்னர்ல அடைச்சோம் அப்படின்னா அது லிக்விடா கன்வெர்ட் ஆயிரும். அதான் நான் சொல்லியிருக்கேன் எல்பிஜி எக்ஸாம்பிள். ஸோ அப்போ கேஸ்க்கு டெம்பரேச்சர் அதிகமா இருக்கும், ப்ரெஷர் எப்படி இருக்கும், கம்மியா இருக்கும். ஓகேவா? ஸோ அப்படி இருக்கப்போ இந்த டெம்பரேச்சரை வந்து நான் கம்மி பண்ணேன் அப்படின்னா அது என்னவா கன்வெர்ட் ஆயிரும், வாட்டரா கன்வெர்ட் ஆயிரும். ஸோ இப்போ இங்க என்ன நடக்குது, அந்த வேப்பர் வாட்டரா கன்வெர்ட் ஆகுது. இதுக்கு பேர் தான் கண்டென்சேஷன். அந்த கண்டென்சேஷன் நடக்கிறப்போ அப்போ ஹீட் எனர்ஜி என்ன ஆகும், வாட்டர் வந்து வேப்பரா கன்வெர்ட் ஆகுதுன்னா டெம்பரேச்சர் வந்து இதுக்கு அதிகம், வேப்பருக்கு இல்லையா? கேஸ்க்கு வந்து டெம்பரேச்சர் அதிகம். அப்போ இது டெம்பரேச்சர் கம்மி பண்ணணும் அப்படின்னா அது என்ன பண்ணணும், ஹீட்டை வந்து ரிலீஸ் பண்ணணும் இல்லையா? ஸோ அது ஹீட்டை ரிலீஸ் பண்றதுனால
இதனுடைய டெம்பரேச்சர் வந்து குறைஞ்சிரும். அந்த ரிலீஸ் பண்ற ஹீட்டுக்கு தான் பேர் என்னது, லேட்டன்ட் ஹீட் அப்படின்றது. புரிஞ்சுதுங்களா? ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் பார்க்குறப்போ புது புது வேர்ட்ஸா இருக்கும். அடுத்தடுத்த கிளாஸ்ல இந்த வேர்ட்ஸுக்குலாம் நீங்க ஃபெமிலியர் ஆயிருவீங்க. அதனால உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ ஸ்டீம் உள்ள அனுப்பும் பொழுது சேம்பர்ல என்ன நடக்குது, கண்டென்சேஷன் நடக்குது 2 ஸ்பியர்லயும். அப்படி கண்டென்சேஷன் நடக்கும் பொழுது லேட்டன்ட் ஹீட் வந்து ரிலீஸ் ஆகுது. ஓகே. அடுத்தது கேஸ் ஸ்பியர் நீட்ஸ் மோர் ஹீட் டு ரீச் 100 டிகிரி செல்சியஸ். ஸோ மோர் ஸ்டீம் கண்டென்ஸ் ஆன் இட் தேன் ஆன் த எவாக்குவேட்டட் ஸ்பியர். நான் சொன்னேன் இல்லையா, கேஸ் ஸ்பியர் வந்து அதிகமான ஹீட் எனர்ஜி வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். எதை ரீச் பண்றதுக்கு, 100 டிகிரி செல்சியஸை ரீச் பண்றதுக்கு. எதை விட, இன்னொரு ஸ்பியரை விட. ஓகேவா, எவாக்குவேட்டட் ஸ்பியரை விட. ஸோ மோர் ஸ்டீம் கண்டென்ஸ் ஆன் இட் தேன் ஆன் எவாக்குவேட்டட் ஸ்பியர். ஸோ அதனால இது அதிகமான ஹீட் எனர்ஜி அப்சர்வ் பண்றதுனால இந்த ஸ்பியர் மேல நிறைய ஸ்டீம் வந்து வாட்டரா கன்வெர்ட் ஆகி கண்டென்ஸ் ஆகுதுன்னா என்ன அர்த்தம், வாட்டரா கன்வெர்ட் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ மோர் ஸ்டீம் கண்டென்ஸ் ஆன் இட் அப்படின்னா மோர் ஸ்டீம் கன்வெர்டட் இன்டு வாட்டர் ஆன் தி ஸ்பியர் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இதுதான் இங்கே கண்டென்சேஷன் ப்ராசஸ் நடக்கிறத தேர்ட் பாயிண்டா சொல்லியிருக்கு. அடுத்தது ரீஸ்டோரிங் த பேலன்ஸ். இப்போ பேலன்ஸ் எப்படி ரீஸ்டோர் அப்படின்னா என்ன, திருப்பி பழைய நிலைக்கே கொண்டு வரது, அதுதான் ரீஸ்டோர் இல்லையா? இப்போ நம்ம பேலன்ஸ் வந்து பேலன்ஸ் பண்ணணும். ஏன்னா இந்த வெயிட் அதிகமானதுனால இந்த பேலன்ஸ் எப்படி ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சு. இப்படி இருக்க வேண்டிய பேலன்ஸ் இப்படி ஆயிடுச்சு. இப்படி ஸ்ட்ரைட்டா இருக்க வேண்டிய பேலன்ஸ் வந்து ஏவோட வெயிட் அதிகமானதுனால இப்படி டில்ட் ஆயிடுச்சு, ஸ்லாண்டிங் ஆயிடுச்சு. இப்போ இந்த இதை நம்ம பேலன்ஸ் பண்றதுக்கு என்ன பண்ணணும், வெயிட் வந்து ஆட் பண்ணணும். So the weights are added to the evacuated side of the beam balance until equilibrium is restored. Equilibrium ஆவற வரைக்கும் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இதுல weight add பண்ணிக்கிட்டே வரோம். So the extra weight is equal to mass of the excess condensed steam. So இப்போ நம்ம ஆட் பண்ணோம் இல்லையா, அந்த எக்ஸ்ட்ரா வெயிட் தான் எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னா எவ்வளோ வேப்பர் வந்து கண்டென்ஸ் ஆகி நமக்கு வாட்டரா கிடைச்சிருக்கோ அதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ திஸ் எக்ஸ்ட்ரா வெயிட் இஸ் ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் எக்ஸஸ் கண்டென்ஸ்டு ஸ்டீம். ஸோ எவ்வளோ ஸ்டீம் வந்து கண்டென்ஸ் ஆயிருக்கோ அதனுடைய மாஸ்க்கு ஈக்குவலா இருக்கும். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய நம்ம டயக்ராம் வச்சும் நிறைய நேரம் பேசிட்டோம், இந்த பாயிண்ட் வச்சும் நிறைய நேரம் பேசிட்டோம். இன் ஷார்ட் வந்து லாஸ்ட்டாக சொல்றேன், இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி முடிச்சுட்டு நம்ம லாஸ்ட்ல இன் ஷார்ட்டா நான் இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்றேன். ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கு ஒரு ஈக்குவேஷன் ஃபார்முலா, இந்த ஃபார்முலா தெரிஞ்சாதானே நம்ம சிவியை வந்து டைரக்டா கால்குலேட் பண்ண முடியும். அதுதான் இதனுடைய ஒரு மெயின் பர்பஸ் இல்லையா, சிவியை வந்து டைரக்டா கால்குலேட் பண்ணணும் அந்த கேஸ்னுடைய சிவியை. ஸோ அதை எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா இந்த ஜோலிஸ் அப்படிங்கிறவங்க அதுக்கு ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா m இன்டூ எல் விச் இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் M இன்டூ சிவி இன்டூ டெல்டா டி. இந்த டெல்டா அப்படின்றது எதை மென்ஷன் பண்ணுது, டிஃபரன்ஸ். ஓகேவா? டிஃபரன்ஸ். தீட்டா அப்படிங்கிறது ஆஃபன் இட் ரெஃபர்ஸ் டெம்பரேச்சர் மெஷர் பண்றதுக்கு நம்ம என்னன்னு சொல்லுவோம், தீட்டான்னு சொல்லுவோம். அப்படி இல்லைனாலும் டெல்டா டீன்னு சொல்லிக்கலாம், இல்லைன்னா நீங்க டிடின்னு சொல்லிக்கலாம், டி தீட்டான்னு சொல்லிக்கலாம். ஸோ தீட்டா டி இது ரெண்டுமே வந்து டெம்பரேச்சரை தான் வந்து ரெஃபர் பண்ணும். அண்ட் அந்த டியும் டெல்டாவும் டிஃபரன்ஸ் வந்து ரெஃபர் பண்ணும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஃபார்முலால இருந்து நமக்கு சிவி வேணும்னா நம்ம என்ன பண்ணுவோம், ரீரைட் பண்ணுவோம் ஃபார்முலாவை. இப்போ இந்த மாசையும் இங்க எடுத்துட்டு போயிடுவோம், இந்த டெம்பரேச்சர் சேஞ்சையும் இங்க எடுத்துட்டு போயிடுவோம். ஸோ இங்க நியூமரேட்டர்ல இருக்கிறது இந்த சைடு வரும்போது டினாமினேட்டருக்கு வந்துடும். அப்போ நம்மளுடைய ஃபார்முலா எப்படி மாறிடும், சிவி இஸ் ஈக்குவல் டு எம் இன்டூ எல் பர் டிவைடட் பை எம் இன்டூ டி தீட்டான்னு மாறிடும். இப்போ இந்த இடத்துல இந்த எம் என்ன, எல் என்ன, இந்த கேபிட்டல் எம் என்ன, சிவி என்ன, டி தீட்டா என்ன நம்ம தெரிஞ்சுக்கலாம். எம் ஸ்மால் எம் அப்படிங்கிறது மாஸ் ஆஃப் எக்ஸஸ் ஸ்டீம் கண்டென்ஸ் ஆன் த கேஸ் ஸ்பியர். அப்போ அந்த கேஸ் ஸ்பியர் மேல அந்த வேப்பர் வந்து வாட்டரா கன்வெர்ட் ஆயிடுச்சு இல்லையா, கண்டென்ஸ் ஆயிடுச்சு இல்லையா, அதனுடைய மாஸ் என்ன அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்றதுக்கு எம் அப்படிங்கிற லெட்டரை வந்து யூஸ் பண்றோம். ஓகேவா? ஸோ அந்த ஸ்டீம் வந்து கண்டென்ஸ் ஆகி எவ்வளோ வாட்டரா கன்வெர்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத சொல்றதுக்காக இந்த எம். ஓகேவா? அடுத்தது லேட்டன்ட் ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷன் ஆஃப் ஸ்டீம். ஸோ வேப்பரைசேஷன்னா என்ன, வாட்டர் டு வேப்பர், அதான் வேப்பரைசேஷன் இல்லையா? அப்புறம் வேப்பர் டு வாட்டரா கண்டென்ஸ் ஆகிறது கண்டென்சேஷன். ஸோ இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, கண்டென்சேஷன் அப்படின்றது வேப்பர் டு வாட்டர், வேப்பரைசேஷன் அப்படின்னா வாட்டர் டு வேப்பர். வேப்பரைசேஷன் அப்படின்னா வாட்டர் வந்து வேப்பர் ஆகுதுன்னு அர்த்தம், கண்டென்சேஷன் அப்படின்னா வேப்பர் வந்து வாட்டர் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ரெண்டு ப்ராசஸ்லையுமே ஹீட், லேட்டன் ஹீட் வந்து நம்ம லேட்டன் ஹீட் அப்படின்ற வேர்டை வந்து யூஸ் பண்ணுவோம். லேட்டன் ஹீட்னா என்னன்னு சொன்னேன், ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கிறப்போ அங்க வந்து ஹீட் வந்து எனர்ஜி வந்து அப்சர்வ் ஆகும், அப்படி இல்லைன்னா ரிலீஸ் ஆகும். ஸோ இந்த இடத்துல என்ன ஆயிருக்கு, வேப்பரைசேஷன் நடக்கும் பொழுது வாட்டரோட டெம்பரேச்சர் கம்மியா இருக்கும்.
அப்போ இது என்ன பண்ணுது, டெம்பரேச்சர் அப்சர்வ் பண்ணி ஸ்டீமா கன்வெர்ட் ஆகுது, வேப்பரா கன்வெர்ட் ஆகுது. அப்போ இங்க என்ன நடக்குது, ஹீட் எனர்ஜிஸ் அப்சர்வ்ட் இல்லையா? அடுத்தது இங்க வாங்க, கண்டென்சேஷன்ல என்ன நடக்குது, கேஸ் வந்து ஹை டெம்பரேச்சர்ல இருக்கும், வாட்டர் வந்து லோ டெம்பரேச்சர் கேஸோட கம்பேர் பண்றப்போ. அப்போ இந்த வேப்பர் வாட்டரா கன்வெர்ட் ஆகணும்னா என்ன நடக்கணும், இந்த டெம்பரேச்சரை குறைக்கணும். டெம்பரேச்சரை குறைக்கணும்னா ஹீட் வந்து ரிலீஸ் ஆகணும் இல்லையா? ஹீட் வந்து ரிலீஸ் ஆகணும், ஹீட் வந்து ரிலீஸ் ஆகணும். இங்கே ஹீட் வந்து அப்சர்வ் ஆகணும். அப்படின்னா தான் வாட்டர் வந்து வேப்பரா மாறும். வேப்பர் வந்து வாட்டரா மாறணும் அப்படின்னா ஹீட் எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகணும். ஸோ அப்போ இது ஒரு ரியாக்ஷன். இந்த ரியாக்ஷன்ல ஹீட் அப்சர்வ் ஆகுது, ஹீட் வந்து ரிலீஸ் ஆகுது. இப்படி ஹீட் வந்து அப்சர்வும் ரிலீஸும் ஆனிச்சு அப்படின்னா அந்த ஹீட் என்னன்னு சொல்லுவோம், லேட்டன்ட் ஹீட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ப்ராசஸ்ல, இந்த ரெண்டு ப்ராசஸ்லயுமே இந்த லேட்டன்ட் ஹீட் அப்படிங்கிறதுக்கு ஒரு பேர் இருக்கு. என்னன்னா லேட்டன்ட் ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அது வேப்பர் ஆனாலும் சரி, இல்ல வேப்பர் டு வாட்டர் ஆனாலும் சரி, இந்த லேட்டன்ட் ஹீட்டை நம்ம என்னன்னு தான் சொல்லுவோம், லேட்டன்ட் ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷன் தான் சொல்லுவோம். ஓகேவா? அதே மாதிரி ஐஸ் வந்து வாட்டரா மாறினாலும், வாட்டர் வந்து ஐஸா மாறினாலும், இந்த ரெண்டு ப்ராசஸ்ல இன்வால்வ் ஆகிற லேட்டன்ட் ஹீட்டை வந்து லேட்டன்ட் ஹீட் ஆஃப் ஃபியூஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இது எப்படி லேட்டன்ட் ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷனும், அதே மாதிரி இந்த ப்ராசஸ்ல, இந்த ரெண்டு ப்ராசஸ்ல ஹீட் எனர்ஜி அப்சர்வ் ஆனாலோ ரிலீஸ் ஆனாலோ அது வந்து லேட்டன்ட் ஹீட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த லேட்டன்ட் ஹீட்டுக்கு காமனான நேம் என்ன அப்படின்னா லேட்டன்ட் ஹீட் ஆஃப் ஃபியூஷன். அதுவே வாட்டருக்கும் வேப்பருக்கும் இடையில இருக்கக்கூடிய லேட்டன்ட் ஹீட்டுக்கு பேர் என்ன, லேட்டன்ட் ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த வேல்யூஸ்லாம் உங்களுக்கு அதிகம் இம்பார்ட்டன்ட் இல்லை, இருந்தாலும் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்களே அப்படின்றதுக்காக உங்களுக்கு கொடுத்தேன். இதை நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கணும்லாம் அவசியம் இல்லை, இது நிறைய ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு இருக்கு. ஸோ இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. அடுத்து இந்த கேபிட்டல் எம் அப்படிங்கிறது, நம்ம ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் கேஸ் வச்சிருக்கோம் இல்லையா, ஃபார் எக்ஸாம்பிள் அது ஹைட்ரஜன் கேஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா அந்த ஹைட்ரஜன் கேஸினுடைய மாஸ் தான் இந்த எம். சிவி அப்படிங்கிறது ஸ்பெசிஃபிக் கெப்பாசிட்டி அட் கான்ஸ்டன்ட் வால்யூம். கான்ஸ்டன்ட் வால்யூம்ல ஸ்பெசிஃபிக் கெப்பாசிட்டி என்ன அப்படின்னு சொல்றது தான் இந்த சிவி. ஓகேவா? இதை தான் நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ வாட் வி கால்குலேட் இஸ் சிவி. அடுத்தது டெம்பரேச்சர் ரைஸ். டெம்பரேச்சர் ரைஸ் எவ்வளோ டெம்பரேச்சர் ரைஸ் ஆயிருக்கு, அந்த 20 டிகிரி செல்சியஸ்ல இருந்து 100 டிகிரி செல்சியஸ்க்கு தானே அது ரைஸ் ஆகணும். ஏன்னா நம்ம ஸ்டீமோட டெம்பரேச்சர் வந்து 100 டிகிரி செல்சியஸ், அந்த ஸ்பியரோட டெம்பரேச்சர் ரூம் டெம்பரேச்சர், அதனால அது என்னது 20 டிகிரி செல்சியஸ். ஸோ இந்த 20 டிகிரி செல்சியஸ்ல இருந்து தான் இது 100 டிகிரி செல்சியஸ் ரீச் பண்றதுக்கு ட்ரை பண்ணும். அப்போ எவ்வளோ இது இன்க்ரீஸ் ஆயிருக்கு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு எப்படி கால்குலேட் பண்ணலாம், ஸ்டீம் டெம்பரேச்சர்ல இருந்து இதனோட இனிஷியல் டெம்பரேச்சரை வந்து நம்ம மைனஸ் பண்ணோம்னா இது 80 டிகிரி செல்சியஸ்னு கண்டுபிடிச்சிடலாமா. ஸோ இதுதான் இந்த டெல்டா டி, அப்படி இல்லைன்னா டெல்டா தீட்டா. ஓகேவா? ஸோ இந்த எம்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு, இந்த எல்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு, கேபிட்டல் எம்னா என்ன, சிவினா என்ன, டி தீட்டா. ஸோ இதெல்லாம் நீங்க ஈஸியாக ஞாபகம் வச்சுப்பீங்க. சிவி, டி டெல்டா டி அப்படின்றதெல்லாம், சேஞ்ச் இன் டெம்பரேச்சர்லாம் ஈஸியாக ஞாபகம் வச்சுப்பீங்க. என்ன உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும் அப்படின்னா ஸ்மால் எம் எங்க வரும், கேபிட்டல் எம் எங்க வரும் அப்படின்னு. நம்ம கேஸுக்கு தான் சிவி கண்டுபிடிப்போம் இல்லையா, ஒரு கேஸுக்கு தான் நம்ம ஸ்பெசிஃபிக் கெப்பாசிட்டி அட் கான்ஸ்டன்ட் வால்யூம் கண்டுபிடிக்கிறோம். அப்போ அந்த கேஸ்னுடைய மாஸ் தான் இது அப்படின்றத நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க ரைட் ஹேண்ட் சைடு எழுதிடுவீங்க. அப்புறம் மீதி வந்து ஒரு ஸ்மால் எம் தான், அது வந்து லேட்டன்ட் ஹீட்டோட நம்ம வந்து வேப்பரோட லேட்டன்ட் ஹீட் அப்படின்னா வேப்பர் கூட கனெக்ட் ஆயிருக்கும். அப்போ வேப்பரோட மாஸ் என்ன அப்படின்றத கால்குலேட் பண்றதுக்கு தான் அந்த ஸ்மால் எம். அதனால இதை நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சு எழுதிடலாம். ஸோ வேப்பர் அப்படின்னாலே லேட்டன்ட் ஹீட் ஞாபகம் வந்துடணும், இந்த வேப்பரோடைய மாஸ் தான் இந்த மாஸ். ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி விச் இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் எம் இன்டூ சிவி டி தீட்டா அப்படின்றது இதை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இதுல இருந்து சிவியை வந்து நீங்க ஈஸியா எழுதிக்கலாம். ஸோ எப்பயுமே ஒரு ஃபார்முலா விட அதுக்கு முன்னாடி ஸ்டெப் ஈஸியா இருக்கும். அது வந்து நீங்க டிரைவ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஃபைனலா நம்ம எடுக்கிற அந்த கன்க்ளூஷன் ஆன்சரை விட அதுக்கு முன்னாடி ஸ்டெப் ஆன்சர் வந்து ஈஸியா இருக்கும். ஸோ அதுல இருந்து நம்ம இந்த ஆன்சரை வந்து ஈஸியா எழுதிடலாம். இப்போ நீங்க சிவி இஸ் ஈக்குவல் டு ஸ்மால் எம் இன்டூ எல் டிவைடட் பை கேபிட்டல் எம் இன்டூ டி தீட்டா அப்படின்னா டெல்டா தீட்டா அப்படின்னு ஞாபகம் வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க எக்ஸாமுக்கு படிக்கும் போது ஞாபகம் இருக்கும். கொஞ்சம் ஒரு 2-3 டேஸ் வந்து நீங்க எக்ஸாமுக்கு முன்னாடி படிச்சிருந்தீங்க அப்படின்னா எக்ஸாம் அன்னைக்கு இது மறந்து போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி ஹை ப்ராபபிலிட்டி டு ஃபர்கெட். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபார்முலாவுக்கு முன்னாடி ஸ்டெப்பா ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ நான் சொன்னேன் இல்லையா ஷார்ட்கட், ஸோ இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல இருந்து சிவி வந்து நீங்க கால்குலேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி, இதுதான் வந்து ஜோலிஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ல நம்ம யூஸ் பண்ற ஃபார்முலா. இதை யூஸ் பண்ணி தான் நம்ம என்னத்தை கண்டுபிடிப்போம் அப்படின்னா சிவியை வந்து கண்டுபிடிப்போம். இப்போ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இங்க கொடுத்துருக்கேன் பாருங்க. இப்போ இந்த மாஸ் ஆஃப் த வேப்பர் வந்து 0.025, லேட்டன்ட் ஹீட் எவ்வளோ 540 கலோரி பர் கிராம்.
இந்த கேபிட்டல் எம் அப்படிங்கிறது எக்ஸ்பெரிமெண்டல் கேஸ்னுடைய மாஸ். நம்ம அந்த ஸ்பியர்ல எவ்வளவு மாஸ் எடுத்துக்கிறோம் அப்படிங்கறத பொறுத்து அந்த கேஸ் வந்து எவ்வளவு எடுத்துக்கிறோம் அப்படின்றது. ஸோ அது வந்து 0.5 கிராம் நான் எடுத்திருக்கேன். அடுத்து இனிஷியல் டெம்பரேச்சர் வந்து 18 டிகிரி செல்சியஸ், ஸ்டீம் டெம்பரேச்சர் வந்து ஹை டிகிரி 100 டிகிரி செல்சியஸ் அப்படின்னா இந்த டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் தான் நம்மளுடைய டி தீட்டா இல்லையா? ஸோ அது எவ்வளோ 100ல இருந்து 18 மைனஸ் பண்ணீங்கன்னா 82 டிகிரி செல்சியஸ். இப்போ நமக்கு ஃபார்முலா தெரியும் என்ன, எம் இன்டு எல் இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் எம் சிவி இன்டு டி தீட்டா அப்படி இல்லைன்னா டெல்டா தீட்டா அப்படின்னு எழுதுவோம். ஸோ இப்போ சிவி இஸ் ஈக்குவல் டு எம்எல் டிவைடட் பை கேபிட்டல் எம் இன்டு டெல்டா தீட்டா. ஸோ இந்த எம்மோட வேல்யூ நமக்கு தெரியும் எவ்வளோ 0.025. லேட்டன்ட் ஹீட் எவ்வளோ 540 டிவைடட் பை இந்த மாஸ் எவ்வளோ, மாஸ் ஆஃப் த கேஸ் 0.5 இன்டு இந்த டெம்பரேச்சர் சேஞ்ச் எவ்வளோ 82 டிகிரி செல்சியஸ். ஸோ இங்கே நீங்கள் நோட்டீஸ் பண்ணுறதுக்கு ஒரு விஷயம் இருக்குது என்ன அப்படின்னா, இங்கே செல்சியஸில் கொடுத்துருக்காங்க, இங்கே கிராமில் கொடுத்துருக்காங்க, இங்கே கலோரியில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எதுவுமே எஸ்ஐ யூனிட் இல்லை இல்லையா? அதை வந்து நம்ம நோட்டீஸ் பண்ணலாம். ஜஸ்ட் a minute. நோட்டேஷன் ஆன் ஆயிடுச்சு, ஒரு நிமிஷம். சாரி ஃபார் தி இன்டரப்ஷன். இதுதானே இப்போ கால்குலேட் பண்ணிட்டு இருந்தோம். Just a minute. ஒரு நிமிஷம், இப்போ நான் நடத்த ரீகால் பண்ணிட்டு இருங்க, அதை வந்துடுறேன். ஸோ மை லேப்டாப் இஸ் நாட் ரெஸ்பாண்டிங். ஜஸ்ட் a minute. ப்ரீவியஸ் கிளாஸஸ் பார்த்துட்டு இருங்க.